ஹலோ சார். மேடம் எல்லாம் ஹலோ. வந்துட்டு இருக்காங்க. எல்லாம் வந்துட்டு இருக்காங்க மேடம். வந்துட்டு இருக்காங்க மேடம். சரிங்க சார், சரிங்க ஒரு சார். 2 மினிட்ஸ் ஓகே. மேடம். சரிங்க சார். அது நாமளே இது பண்ணணும், நாமளே ஓகேவும் கொடுக்கணும், எல்லாம் பண்ணணும்ல மேம். அதுதான் ஒரே இது. யாராவது ஒருத்தர் இருந்தாங்கன்னா அந்த ஜாயின் ஆகிறதுக்கு இதா இருக்கும். ஜாயின் ஆகிறது அக்செப்டன்ஸ் கொடுக்குறது. ஆமா, நம்மளே கொடுக்கணும், நாமளே பேசணும். நடுவுல கட் ஆகிட்டு போயிடுவான் திரும்ப. சரி சரி. அதான் மேம், கோ ஹோஸ்ட் இருக்கு மேம். இன்னொருத்தருக்கு ஒரு ஹோஸ்ட் கொடுத்துட்டா அதை அவங்க பார்த்துக்குவாங்க. அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு. சரி சரிங்க சார். இப்போ இது 45 மினிட்ஸா சார்? இது இல்ல மேடம், இது அதாவது இது வந்து 1 hour வருது மேம். ஆனா 3 அட்டெம்ப்ட் தான். அதுக்கு மேல வராது. இப்ப நானே என்னோட லாகின்ல 2 வாட்டி பண்ணிட்டோம்ல. அதனால பார்த்தா இப்ப இதோட கடைசி. இதுக்கு மேல வந்து வேற லாகின்ல போனாதான் வரும். இல்லனா ஜிமீட்ல, கூகுள் மீட்ல பண்ணிக்க வேண்டியதுதான். கூகுள் மீட்ல 3 வாட்டி தான் அலோவ் மேடம். சரி சரிங்க சார். ஓகே ஓகே. சரிங்க சார். ஒரு 2 மினிட், ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுவோமா சார்? ஸ்டூடண்ட்ஸ் எவ்வளவு பேர் பார்ட்டிசிபேட் வந்து 21 வந்துட்டே இருக்காங்க மேம். 21 வந்திருக்காங்க. ஓகே ஓகே சார். 1 மினிட் மேம் வந்துருவாங்க, அவ்வளவுதான். ஓகே ஓகே சார். Hey, Madesh. மேடம், ஹலோ. சார். மேடம், நீங்க பேசுங்க மேடம். ஏன்னா 28 வந்துட்டே இருக்காங்க. ஓகே 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 சார். சார், மினி ப்ராஜெக்ட் எவ்வளவு பேர் சார் சப்மிட் பண்ணிருக்காங்க? மேம் 20 பேட்ச் மேம். 20 × 2 40 பேர் மேடம். சரி சரிங்க சார். டாக்குமெண்டேஷன் தான் மேம். டாக்குமெண்டேஷன் தான் பண்ணிருக்காங்க மேம். பண்ணிருக்காங்களா? பண்ணிருக்காங்க. அதுல சும்மா சின்ன சின்ன அந்த டெம்ப்ளேட் மட்டும் மாறுதுல்ல மேம். அது மட்டும் கொஞ்சம் கரெக்ஷன். மத்தபடி எல்லாம் வச்சிட்டாங்க. சப்மிட்ல பண்ணிட்டாங்க. 20 பேட்ச் பண்ணிருக்காங்க மேம். ஒரு பேட்ச்க்கு 2 பேர். 20 2 40 பேர், 40 மெம்பர்ஸ் பண்ணிருக்காங்க. ஓகே ஓகே. மீதி இன்னும் வந்து 56ல இன்னொரு 16 பேட்ச். 16 பேட்ச் மேம். 16னா 8 பேட்சஸ். ஆமா, அது அந்த गर्ल्स தான் மேம். அந்த ஷாமலா, அந்த அவங்க ஒரு 4 பேர். இந்த பவ்யஸ்ரீ, தீபா, கோமலா. சரி சரி. அவ்வளவுதான் மேம். ஓரளவுக்கு எல்லாம் பண்ணிட்டாங்க மேம். ஓரளவுக்கு எல்லாம் கான்டாக்ட்ல தான் இருக்கான். பண்ணிட்டோம். சரி சரிங்க சார். சரி, ஸ்டார்ட் பண்ணிடலாம் சார். ஸ்டார்ட் பண்ணிடலாம் மேடம். 30 29 30 வந்துட்டாங்க. ஓரளவுக்கு வந்துட்டாங்க மேம். ஸ்டார்ட் பண்ணிடலாம். வந்துட்டே இருக்காங்க. சார், ஒரு 1 மினிட் பேசினா அத நீங்க கண்டினியூ பண்ணிக்கோங்க. சரிங்க மேம். நீங்க சொல்லுங்க. நீங்க ஜஸ்ட் ஒரு அந்த நம்ம கிளாसेस ஆன்லைன் ஸ்டார்ட் பண்ணிட்டோம்ன்றது மட்டும் சொல்லிடுங்க மேம். நான் கண்டினியூ பண்ணிக்கிறேன். சரி சரிங்க சார். ஓகே ஓகே சார். ஓகே சார். ஓகே. நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க மேடம். ஹலோ. ஹலோ சார், கிருபா பேசுறேன். கேக்குதுதானா? எங்கடா போனாங்க மேடம்? கேக்குது, ஆனா தெரியலையே. பட் என்ன விட்டு கேக்குதா? இல்ல அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சில பேர் இன்னும் ஓப்பன் ஆகலன்னே சொல்லிட்டு இருக்காங்க. அவனுக்கு ஓப்பனே ஆகாதுடா. அவனுக்கு ஏன் ஆகாது?
இல்ல மேடம் டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சா? ஆமா மேடம் வெளில போயிட்டு இருக்காங்க, காணோம். கனெக்டிங் டு ஆடியோன்னு வருது இப்பதான். ஓகே ஓகே ஓகே. வராங்களா என்ன ஆன்லைன்ல? எதுவும் வரலையே. வந்துட்டாங்க இன்னும் கனெக்டிங் டு ஆடியோ வந்துட்டாங்க இருக்கு சார். இப்பதான் வந்துட்டு இருக்காங்களா? இந்த ஜூம்ல கோ-ஹோஸ்ட் கொடுக்கவே முடியலையே. சார் இந்த கோ-ஹோஸ்ட்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த ஆப்ஷனே இங்க வர மாட்டேங்குது. மேக் எ ஹோஸ்ட் கோ-ஹோஸ்டே வரல. அதாவது அப்கிரேட் வெர்ஷன்ல போட்டா தான் வரும் போல இருக்கு. மேம் வந்துட்டாங்க. ஹலோ மேடம். ஹலோ மேம். அவங்களுக்கு கேக்குது ஆனா சார். மேம் ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்க பேசுங்க மேம், பேசுங்க மேம். சரி சரி. ஓகே சார். ஓகே. Very good afternoon and all. Okay, dear students, I hope everyone's safe and well, and I also believe your family members also safe. Okay, so far we are getting a long gap. Okay, after this is I think this is a wonderful session. For again we are going to meet. Okay, today onwards we are planning to conduct our regular classes. Santosh sir is going to start from your subject. Okay, just one important thing, everyone should take the notes. And one more thing, ஹலோ மேம் நீங்க ஸ்டார்ட் பேசுங்க மேம், பேசுங்க. கட் ஆயிடுச்சுங்களா சார்? ஆமா மேம், ஆமா நடுவுல இதாச்சு. நீங்க பேசுங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் லைன்ல தானே இருக்காங்க? இருக்கா நான் மியூட்ல போட்டிருக்கேன். அவன் வேற ஏதோ ஒன்னு சவுண்ட், அதனால மியூட்ல போட்டிருக்கேன். நீங்க சொல்லுங்க மேம். சரிங்க சார். ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் வந்து கிளாஸ் அட்டென்ட் பண்ணுங்க. சப்போஸ் இங்க வந்து ஒரு 25 ஸ்டூடெண்ட்ஸ் 25 to 30 ஸ்டூடெண்ட்ஸ் தான் இங்க இருக்கீங்க. ரிமைனிங் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லுங்க, சொல்லிட்டு எல்லாருமே இந்த கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணுங்க. சரியா? இனி இதுக்கப்புறம் வந்து நாங்க ரெகுலர் கிளாஸஸ் ஷெட்யூல் பண்ணியிருக்கோம். எல்லா கிளாஸஸும் உங்களுக்கு வந்து நாங்க கொடுக்க போறோம். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்க வந்து மேக் யூஸ் ஆஃப் இட். அதை படிச்சு எல்லா கொஸ்டின் எல்லாத்தையும் லிசன் பண்ணி அதை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. சப்போஸ் ஒன் மோர் திங், உங்களுக்கு அரியர் இருந்ததுன்னா அரியரும் வந்து இந்த டைம்ல ப்ரிப்பேர் பண்ணுங்க. இந்த டைம் லாக்டவுன் டைம், நீங்க சேஃபா இருங்க. அட் த சேம் டைம் அதை யூஸ்ஃபுல்லா மாத்திக்கோங்க. அதே மாதிரி ஒன் மோர் திங், நீங்க வந்து வெபினார்ஸ் அட்டென்ட் பண்ணுங்க. வெபினார்ஸ், குவிசஸ், நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு நம்மளை சுத்தி. எல்லாத்தையும் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, நாலேஜ் கெயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நீங்க இந்த லாக்டவுன் பீரியட் முடிஞ்சதும் உடனே எக்ஸாம்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹலோ சொல்லுங்க மேம், சொல்லுங்க. கட் ஆயிடுச்சு, ஆடியோ கட் ஆயிடுச்சு. சொல்லுங்க மேம், சொல்லுங்க. ஆமா ஆடியோ கட் ஆயிடுச்சு, சாரி. ஓகே சார், எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நீங்க கிளாஸஸ் எல்லா கிளாஸ் அட்டென்ட் பண்ணுங்க, வெபினார் அட்டென்ட் பண்ணுங்க, உங்க நாலேஜை வளர்த்துக்கோங்க. சரிங்களா?
நெக்ஸ்ட் ஒன் மோர் திங், ரெக்கார்ட் எல்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. சப்போஸ் உங்களுக்கு பாண்ட் ஷீட் கிடைக்கலன்னா A4 ஷீட் யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மினி ப்ராஜெக்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து லாக்டவுன் முடிஞ்சதும் யூ ஹேவ் டு ப்ரிப்பேர் ஃபார் எக்ஸாம்ஸ் அண்ட் த எண்ட் ஆஃப் த செமஸ்டர். ஓகே ஓகே, ஆல் தி பெஸ்ட். Suppose if you have any doubt, please ask the concerned faculty members. You can able to make the phone calls also. Okay. Okay, thank you. All the best. Okay, thank you. Okay, thank you, madam. Thank you. Okay, okay, students. ஹலோ கிருபா. சொல்லுங்க சார். ஓரளவுக்கு ஆடிபிளா தானே இருக்கு எல்லாருக்கும்? எல்லாம் கிளியரா இருக்கு சார். பக்கா பக்கா. ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு ஏதாவது நீங்க ஏதாவது கேட்கணும்னு இருந்ததுன்னா ஜஸ்ட் நீ அந்த டெக்ஸ்ட்ல போடுங்க, டெக்ஸ்ட் பாக்ஸ்ல நீங்க கேளுங்க, நான் உங்களுக்கு அன்மியூட் பண்ணி விட்டுறேன். சரிங்களா? ஓகே ஓகே, நம்ம செஷன் போகலாம். ஸோ இந்த செஷன்ஸ்ல வந்து உங்களுக்கு ஏதாவது ஆடிபிளா இல்லாமல் இருந்ததுன்னா, இல்லை ஏதாவது ப்ராப்ளம் ஏதாவது கேட்கணும் அப்படின்னா ஜஸ்ட் டெக்ஸ்ட் நீங்க அந்த சாட்ல போடுங்க. ஓகேங்களா? ஓகே. ஹலோ கிருபா. ஹலோ சொல்லுங்க சார். அன்மியூட் பண்ணி நீங்க அன்மியூட் பண்ண முடியாதாடா? பண்ணலாம் சார், பண்ணலாம் சார். நீங்க பண்ணலாமா? பண்ணலாம். ஓகே ரைட், சரி. ஓகே 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 ஓகே. லிசன், நீங்க உங்களுக்கு ஏதாவது queries இருக்கும்னா நீ ஜஸ்ட் அன்மியூட் பண்ணி அதை பத்தி क्वेश्चन பண்ணு. ரைட்டா? ஓகேவா? சரி. ஸோ நம்ம செஷன் போகலாம். ஸோ இன்னைக்கு ஸோ எல்லாம் விசிபிளா இருக்கா? ஓகே, ஜூம் பண்ணிக்கலாம் சார். ஜூம் பண்ணிக்கலாம் ஸ்கிரீனை. இல்லடா, இது உங்களுக்கு விசிபிளா இருக்கு தானே? அது தெரியலனாலும் நாங்க ஜூம் பண்ணி. ஓகே ரைட் 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 ஓகே. ஓகே, ஸோ இது என்ன அப்படின்னா, இந்த 4th யூனிட்ல இருக்கிற டாபிக் தான். ஆக்சுவலாக இந்த டாபிக் வந்து 4th யூனிட்ல இருக்கிறது. ஸோ நீங்க திரும்ப ஓகே. ஸோ இந்த ஏஜென்ட் ஆர்கிடெக்சர், ஏஜென்ட் மல்டி ஏஜென்ட் சிஸ்டம்ஸ் அப்படின்றதெல்லாம் உங்களோட 4th யூனிட் 4th இருக்கிற டாபிக். ஸோ இந்த டாபிக்ல வந்து நம்ம இதை தான் வந்து ஒரு நாள்ல பார்க்க முடியாது, ஒரு லெக்சர்ல இதை பார்க்க முடியாது. அதனால கன்சிக்வெண்டா ஒரு 4 நாள் போட்டிருக்கேன். அந்த 4 நாள்ல மினிமம் மோரார்லெஸ் 4 டாபிக்கை நம்ம வந்து கவர் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து யூனிட் 4ல இருக்கிற டாபிக். அநேகமா நம்ம யூனிட் 4 முடிச்சுட்டு யூனிட் 5 வந்து நமக்கு அப்ளிகேஷன்ஸா இருக்கு. அதை ஒரு நாள் இந்த வீக்குள்ள பார்த்துட்டு நம்ம திரும்ப அடுத்த வீக்ல இருந்து ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருந்து நம்ம அது வேற ஃபர்ஸ்ட் யூனிட்ல என்னென்னலாம் பார்க்க முடியுமோ அதை வந்து நாம ஜஸ்ட் வந்து பார்ப்போம். அதில் என்னென்ன டவுட் இருக்கோ அதெல்லாம் ஒரு வாட்டி கிளியர் பண்ணுவோம். முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஆன்லைன்ல எதாவது கிளியர் பண்ண முடியுமோ அதை கிளியர் பண்ணிடலாம். ஓகேங்களா? சரியா? ஓகேவா? மஞ்சு, நான் ஆடிபிளா இருக்கா? எஸ் சார். மகிழ்ச்சி. ஓகே ரைட், சரி. ஓகே, ஸோ ஆர்கிடெக்சர், ஏஜென்ட் ஆர்கிடெக்சருக்கு போகலாம். ஓகேவா? ஸோ இந்த ஏஜென்ட் ஆர்கிடெக்சர்ல ஸோ ஜென்ரலா ஏஜென்ட் அப்படின்றது நமக்கு ஒரு அட்டானமஸ் ஏஜென்ட் அப்படின்றது ஒரு அட்டானமஸ் அட்டானமஸ் ப்ரோக்ராம்ஸ். அது என்னது, அது ஆட்டோமேட்டிக்கா ஒர்க் ஆகுற அட்டானமஸ் ப்ரோக்ராம்ஸ். ஸோ நம்ம முன்னாடி பார்த்தது அதுதான். ஸோ ஆட்டோமேட்டிக்கா ஹியூமன்ஸோட இன்டர்வென்ஷன்ஸ் இல்லாம அது பாட்டில் ஒர்க் ஆகிட்டு இருக்கும். அதுதான் நமக்கு ஏஜென்ட்ஸ். ஸோ ஏஜென்ட்ஸ்க்கு எக்ஸாம்பிள்ஸ் என்ன அப்படின்னா, ஸோ நிறைய டைப் ஆஃப் ஏஜென்ட்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஆன்டிவைரஸ் இருக்குன்னா அந்த ஆன்டிவைரஸ்ல இருக்கிற ஒரு ஆன்டிவைரஸ்
இருக்கு அப்படின்னா அந்த ஆன்டிவைரஸ்ல ஒரு வைரஸ் உள்ள என்டர் ஆகும்போது உங்களுக்கு வந்து அந்த நோட்டிபிகேஷன் கொடுக்குதுல்ல, அது ஒரு டைப் ஆஃப் ஏஜென்ட். அது ஒரு செக்யூரிட்டி ஏஜென்ட். உங்களுக்கு டக்குன்னு ஒரு ட்ராஜன் ஹார்ஸ் வைரஸ் வருது, இல்லை ஏதாவது ஒரு மால்வேர்ஸ் வருது அப்படின்னு உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் இருக்கு இல்லையா, அது வந்து அது ஒரு அட்டானமஸ் ப்ரோக்ராம். நீங்க எதுவும் அதை பண்ணல, அது ஆட்டோமேட்டிக்கா ஒர்க் ஆயிட்டு இருக்கு. உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ், ஏதோ ஒரு அப்டேட்ஸ் காட்டுதுன்னா ஆட்டோமேட்டிக்கா ஒரு அப்டேட்ஸ் வந்து காட்டிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ அதெல்லாம் பாத்தீங்கன்னா அதெல்லாம் வந்து ஒரு ஏஜென்ட் ப்ரோக்ராம்ஸ். ஸோ அதே மாதிரி அட்டானமஸ் ஏஜென்ட்ஸ். ஸோ ஏஜென்ட்ஸ் அப்படின்றது ஒரு அட்டானமஸ் ப்ரோக்ராம்ஸ். ஓகேவா? சரியா? உங்க மெயில்ல இருக்கிற ஸ்பேம் மாதிரி நீங்க பாட்டுல ஒரு மெயில் வருது, அந்த மெயில் வந்து எப்படி ஆட்டோமேட்டிக்கா ஸ்பேம் ஃபோல்டருக்குள்ள அந்த மெயில் வந்து போயிடும். அது ஸ்பேமா இருக்கிற போது. ஓகேவா? ஸ்பேமா இல்லைன்னா உங்க இன்பாக்ஸ்ல இருக்க போது, ஸ்பேமா இருந்ததுன்னா ஜஸ்ட் மெயிலுக்கு அது பாட்டுல போயிடும். ஓகேங்களா? சரியா? ஸோ அதே மாதிரி அந்த மாதிரி நீங்க மார்க்கெட்டிங் ஏஜென்ட் ஒரு அடிக்கடி பாத்தீங்கன்னா நீங்க ஏதாவது ஒரு மார்க்கெட்டிங் சைட்டுக்கு போய் நீங்க ஏதாவது ஒரு அமேசான் சைட்டுக்கு போய் ஏதாவது நீங்க பர்ச்சேஸ் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா ஏதாவது ஒன்றை மட்டும் அதிகமா நீங்க பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அதை பத்தின டேட்டாஸ் பாத்தீங்கன்னா அதிகமா உங்களோட ஃபேஸ்புக் பேஜ்ல இல்ல ஏதாவது ஒரு ஆடா உங்க கண்ணு முன்னாடி வந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த மார்க்கெட்டிங் ஏஜென்ட்டோட வேலை என்னன்னா எப்படியாவது அந்த ப்ராடக்ட்டை உங்களை வாங்க வைக்கணும். அதுதான். சரிங்களா? ஸோ இந்த 4th யூனிட்ல ஏஜென்ட்னா என்ன, அது ஏஜென்ட்டோட ஆர்கிடெக்சர்னா என்ன அப்படின்றத பத்தி சொல்லியிருக்கேன். நம்ம ஏற்கனவே 2nd யூனிட்ல இன்டெலிஜென்ட் ஏஜென்ட்டா, 1st யூனிட்ல 2nd யூனிட்ல இன்டெலிஜென்ட் ஏஜென்ட்னு ஒரு டாபிக் நம்ம பார்த்தோம். ஓகே, அதோட கண்டினியூஷன் தான் இது. சரிங்களா? ஸோ இதுல இப்ப நம்ம பார்க்க போறது இன்டெலிஜென்ட் ஏஜென்ட்னா என்ன, அதோட என்விரான்மெண்ட், அதோட ஏஜென்ட் ஆர்கிடெக்சர்ஸ்லாம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஏஜென்ட் ஆர்கிடெக்சர்ல நிறைய ஆர்கிடெக்சர் இருக்கு. இன்னைக்கு நம்ம 2 ஆர்கிடெக்சர் மட்டும் பார்க்க போறோம். ஓகேங்களா? சரியா? ஸோ ஏஜென்ட் அப்படின்றது நான் முன்னே சொன்ன மாதிரி, ஏஜென்ட் அப்படின்றது இட் இஸ் எனிதிங் தட் கேன் வியூட். ஸோ உங்களுக்கு ஈஸியா புரியணும், உங்களுக்கு ஈஸியா நீங்க பார்க்கணுன்றதுக்காக தான் இம்பார்ட்டன்டான டாபிக்ஸ், இம்பார்ட்டன்டான வேர்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் ஹைலைட் பண்ணி வச்சிருக்கேன். மோர் ஆர் லெஸ் ஹைலைட் பண்ணி வச்சிருக்கேன். அது என்னன்னு பாருங்க. ஓகேவா? சோ உங்களுக்கு ஏதாவது மைக் ஆஃப் பண்றா. Okay, so the agent is anything that can be viewed as perceiving its environment through sensors and acting upon the environment through actuator. So agent அப்படின்றது ஒரு environment sensor அப்படின்றது ஏதாவது ஒரு இன்புட்டை வந்து சென்சார் வழியா பர்சீவ் பண்ணிட்டு அதுக்கான ரிப்பன் அப்பான் அந்த ஆக்ஷன்ஸை வந்து எஃபெக்டார்ஸ் மூலியமா கொடுக்குறது. எஃபெக்டார்ஸ் அப்படின்றது அவுட்புட் டிவைஸ், சென்சார்ஸ் அப்படின்றது இன்புட் டிவைசஸ். ஓகேவா? சரியா? ஸோ உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் ரைஸ் பண்ற மாதிரி இருந்தா நீ ஜஸ்ட் அன்மியூட் பண்ணிட்டு அது என்னன்னு சொல்லு. ஓகே, என்ன ப்ராப்ளமா இருந்தாலும் உன்னோடதை அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க. சரிங்களா? ஓகேவா? ஏன்னா மேனேஜ் பண்றதுக்கு நான் ஒருத்தனே இருக்கிறதுனா நானே பேசணும், நானே மேனேஜ் பண்ணணும். உங்களுக்கு ஏதாவது ஒரு கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா அது ஜஸ்ட் சொல்லு. ஓகேவா? ஓகே. ஸோ ஏஜென்ட் இஸ் மஞ்சுநாத், கேக்குதா? சார். ரைட். ஓகே. Right. So okay. So environment, perceiving its environment through sensors and acting upon the environment through actuators. So autonomous agents அப்படின்றது என்ன போட்டிருக்கு? It is a computational system that inhabits some complex dynamic environment which sense and act autonomously in the environment and by doing so realize a set of goals and tasks for which they are designed. So autonomous agents அப்படின்றது ஒரு நார்மலான என்விரான்மெண்ட்ல ஒர்க் ஆகிறது ஈஸி. ஆனா ஒரு அட்டானமஸ் என்விரான்மெண்ட்ல அது ஒரு டைனமிக் என்விரான்மெண்ட்ல அது ஒர்க் ஆகிறது ரொம்ப கஷ்டம். ஒரு ஸ்டேபிளா இருக்கிற என்விரான்மெண்ட்ல ஈஸியா ஒர்க் ஆகலாம். ஆனா வந்து மூவ் ஆயிட்டே இருக்கிற ஒரு என்விரான்மெண்ட்ல டெசிஷன் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது அட்டானமஸ் ஏஜென்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப ப்ராப்ளம். ஓகேவா? சரியா? ஸோ டைனமிக் என்விரான்மெண்ட் அப்படின்றது நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி ஆட்டோமேட்டிக் கார். ஸோ கார் டிரைவர், ஆட்டோமேட்டிக் கார் டிரைவர் அப்படின்றது அந்த என்விரான்மெண்ட் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அடுத்தது என்ன நடக்கும்ன்றதே தெரியாது. ஸோ என்ன நடக்கும்ன்றதே தெரியாதுன்றதுனால டிட்டர்மினிஸ்டிக் என்விரான்மெண்டா இருக்காது. அடுத்தது என்ன நடக்க போதுன்னு தெரியாததுனால அந்த இடத்துல டிசிஷன் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ யார் மியூட் பண்ணாம இருந்தா மியூட் பண்ணிடு.
அந்த யாருக்கு சவுண்ட் வருதோ மியூட் பண்ணாம இருந்தா மியூட் பண்ணிடு. So an autonomous agent is a system with a part of environment that senses that environment and acts on it over time in pursuit of and so as to affect its sense in the future. Okay. So an autonomous agent is a system situated within a part of environment that senses that environment and acts on it. So on the without human intervention la or particular time la automatic and the system work ஆகணும். அதுதான் autonomous agents அந்த அப்படிதான் ஒர்க் ஆகணும். ஸோ ஜென்ரலா அட்டானமஸ் ஏஜென்ட் அப்படின்றது அட்டானமஸா ஒர்க் ஆகிற ஒரு சாஃப்ட்வேர் சிஸ்டம்ஸ். ஓகேங்களா? சரியா? ஸோ ஏஜென்ட் அப்படின்றது ஏஜென்ட் இஸ் அ கம்ப்யூட்டேஷனல் என்டிட்டி தட் ஒரு ஏஜென்ட்டுக்கு இன்டெலிஜென்ட்டுக்கு இன்டராக்டிங்க்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கு. ஓகேங்களா? சரியா? ஸோ இன்டெலிஜென்ட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு யாராவது ஒரு கேர்ள்ஸ் யாராவது அன்மியூட் பண்ணி சொல்லு பார்க்கலாம். வாட் இஸ் மீன் பை இன்டெலிஜென்ட்? ஹலோ மாதேஷ் சொல்லு, இன்டெலிஜென்ட்னா என்னன்னு சொல்லு. ஹலோ கேர்ள்ஸ் யாராவது இன்டெலிஜென்ட்னா என்னன்னு சொல்லுப்பா ஆன்சரு. தீபா ஸ்ரீ சொல்லுங்க. ஹலோ தீபா ஸ்ரீ கேக்குதா? சார் மாதேஷ் கேளுங்க சார். அதான் மாதேஷ் இல்லையே. சரி நீ சொல்றா. சொல்லு நந்தா. சொல்லு மாதேஷ் சொல்லு. சொல்லு இன்டெலிஜென்ட்னா என்னன்னு சொல்லு மாதேஷ். மாதேஷ் சொல்றா. அது லிசன் பண்ணாதானே அங்க போனை எங்கேயாவது வச்சுட்டு தூக்கி எங்கேயாவது ஓடி போயிட்டா அப்ப எப்படி தெரியும்? சந்தியா சொல்லு. இல்ல சார் இங்கதான் இருக்கான், பாத்துட்டு இருக்கேன். சொல்றேன் என்னன்னு இன்டெலிஜென்ட்னா. சொல்றா மாதேஷ். மாதேஷ் பிரைவேட் கிளாஸ்ல இருக்கறான் சார். லிசனிங்க பாருப்பா, ஒரு half an hour ஒழுங்கா சொல்றத கவனி. நான் வேலை வெட்டி இல்லாம உட்காந்து பேசிட்டு இல்ல, எனக்கு நிறைய வேலை இருக்கு. சரியா? கொஞ்சம் ஒழுங்கா கவனிக்கிற வேலையை பாரு பார்க்கலாம். நீ அது 1 hour தான் சேட் பண்றதுக்கு இதான் நேரமா? கொஞ்சம் ஒழுங்கா கவனி, லிசன் பண்ணி. எனக்கு இப்ப என்ஐடி வெபினார் இருக்கு, நான் அதை விட்டுட்டு உங்களுக்கு வந்து சொல்லிட்டு இருக்கேன். நான் எனக்கு ரிசர்ச் வெபினார் போயிட்டு இருக்கு. நான் எடுக்கணும்னு ஏதோ எடுத்துட்டு இருந்தா நீ என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல. லிசன் பண்ணு பார்க்கலாம், ஒழுங்கா லிசன் பண்ணு. ஸோ ஏஜென்ட் அப்படின்றது ஒரு கம்ப்யூட்டேஷனல் என்டிட்டி such as a software program or a robot that can be viewed as a perceiving it's so computational. So agent இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து ஒரு சிம்பிள் டெஃபினேஷன், பட் கரெக்டான டெஃபினேஷன் அப்படின்றது இதுதான். ஸோ இப்போ நான் இந்த ஸ்லைட்ல கொடுத்துறது எல்லாமே உங்களோட ரெஃபரன்ஸ் புக்ல பிரிஸ்கிரைப்டு புக்ல என்ன டெஃபினேஷன் இருக்கோ அதை தான் எடுத்து கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இதை நீ மெட்டீரியலாவும் யூஸ் பண்ணிக்க அந்த பிபிடியை. ரைட்டா? ஓகேவா? சரியா? ஸோ உங்களோட இந்த டாபிக்கான ரெஃபரன்ஸ் புக் வந்து உங்க புக்ல கிடையாது. இந்த ரெஃபரன்ஸ் புக் வந்து இதுதான். இப்போ நான் உங்களுக்கு ஷோ பண்ணிட்டு இருக்கேன் பாரு, மல்டி ஏஜென்ட் சிஸ்டம் ஜெர்ஹார்ட் வயர்ஸ்னு இருக்குல்ல, இந்த பிடிஎஃப் தான் உங்களுக்கான ரெஃபரன்ஸ் புக். ஸோ இதுல இருந்தா உங்களுக்கு நோட்ஸ் எடுத்திருக்கு. ஸோ அதுதான் இந்த பிபிடியில் இருக்கு, அதை கிளியரா பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ டெஃபினேஷன் பார்த்துக்கோ. ஏஜென்ட் இஸ் அன் கம்ப்யூட்டேஷனல் என்டிட்டி such as a software program or a robot that can be viewed as perceiving and acting upon its environment, and that is autonomous, and that its behavior at least partially depends on its own experiences. As an intelligent entity, an agent operates flexibly and rationally in a variety of environmental circumstances given its perception and affective environment. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, it behavior partially depends upon the environment. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, so environmentல partially behavior at least partially depends upon its own
எக்ஸ்பீரியன்சஸ். ஸோ முழுசா வந்து முழுசா அது ஒர்க் ஆகாது. அதுக்குன்னு ஒரு இன்டர்னல் ஸ்டேட் இருக்கும். அந்த இன்டர்னல் ஸ்டேட் படி தான் அந்த ஏஜென்ட் ஒர்க் ஆயிட்டு இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நீ வந்து ஒரு ஸ்பேம் ஃபில்டரிங் இருக்குன்னா, உங்க இமெயில இருக்கிற ஸ்பேம் இருக்குன்னா அந்த ஸ்பேம் ஃபில்டரிங் ஏஜென்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நீ கொடுத்து வச்சிருப்ப இந்த டாபிக் எல்லாமே ஸ்பேம்ல இருக்கணும். நீ ஏற்கனவே சிலதெல்லாம் மெயில செலக்ட் பண்ணி அதை ஸ்பேம்ல கொடுத்து வச்சிருந்தீங்கன்னா அது என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ நீ ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய அன்வான்ட் மெயில்லாம் வந்துட்டே இருக்கும். அந்த அன்வான்ட் மெயில் எல்லாத்தையும் கிளிக் பண்ணி ஸ்பேம் கொடுத்துட்டியானா அடுத்த வாட்டி அதே அன்வான்ட் மெயில் வரும்போது என்ன ஆகும், அது ஸ்பேம்ல இருக்கும். ஸோ அது என்ன பண்ணும்னா, ஏற்கனவே அதுக்கு ஓன் எக்ஸ்பீரியன்சஸ் இருக்கும். அதை பொறுத்து அந்த ஒர்க் அது பண்ணிட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் சாஃப்ட்வேர் ஏஜென்ட் வந்து இட் ஒர்க்ஸ் பார்ஷியலி டிபெண்ட்ஸ் அப்பான் இட்ஸ் ஓன் என்விரான்மெண்ட், ஓன் எக்ஸ்பீரியன்சஸ் அதுக்கு இருக்கும். ஓகேவா? ஸோ இன்டெலிஜென்ட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, கொடுத்த வேலையை கரெக்டா ஒர்க் பண்ணுமா அப்படின்றது தான் இன்டெலிஜென்ஸ். ஸோ இட் ஒர்க்ஸ், இட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி டிபெண்ட்ஸ் அப்பான் தி ஓன் என்விரான்மெண்ட். ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் கொஸ்டினுக்கு இதுதான் ஆன்சர். ஒரு இன்டெலிஜென்ட் ஹூ இஸ் இன்டெலிஜென்ட், யார் இன்டெலிஜென்ட் அப்படின்னா, ஒரு ஜென்ரலா ஒரு கொஸ்டினுக்கு ஒரு ஆன்சர் இருக்காது, நிறைய ஆன்சர் இருக்கும். அந்த நிறைய ஆன்சர்ல எது பெஸ்ட் ஆன்சரா யார் ஒருத்தர் கொடுக்குறானோ டைம்ல, ஒரு பர்டிகுலர் டைம்ல அவன் எப்ப பெஸ்டா கொடுக்குறானோ அவன் தான் வந்து ஒரு இன்டெலிஜென்ட்டா இருக்க முடியும். ஒரு சொல்யூஷனை சீக்கிரமா யாரால கொடுக்க முடியுமோ அதுதான் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது அதுதான். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி தான் நமக்கும் இன்டெலிஜென்ட் ஏஜென்ட் அப்படின்னா என்னன்னா, agent pursue their goals and execute the tasks such as they optimize some given performance measure. So நமக்கு கொடுத்திருக்கிற சில பர்ஃபார்மன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி சீக்கிரமா ஒரு சொல்யூஷன் கொடுத்ததுன்னா அதுதான் இன்டெலிஜென்ட். நம்ம டிராவலிங் சேல்ஸ்மேன் ப்ராப்ளம் மாதிரி, டிராவலிங் சேல்ஸ்மேன் ப்ராப்ளம் அப்படின்றது ஒரு ப்ராப்ளம். ஆனா என்ன பண்ணணும், சீக்கிரமா ஆன்சர்ஸ் வந்து நமக்கு கிடைக்கணும், ஷார்டஸ்ட் பாத்துல கிடைக்கணும். ஓகேவா? ஸோ எந்த அல்காரிதம்ல சீக்கிரமா அந்த மாதிரி ஒரு ஆன்சர் கிடைக்குதோ அது அந்த அல்காரிதம்ல ஒர்க் பண்ணும்போது நமக்கு இன்டெலிஜென்ஸ் சீக்கிரமா கிடைக்கும். ஓகேவா? ஸோ இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது சர்ச் என்ஜின் மாதிரி தான். சர்ச் என்ஜின் ஒர்க் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா நாம மேஜரா யூஸ் பண்றது கூகுள் சர்ச் என்ஜின் தான். ஆனா கூகுள் மாதிரி எத்தனை சர்ச் என்ஜின் இருக்கு, யாஹூக்கு இருக்கு, பிங் இருக்கு, askmen.comனு ஏகப்பட்ட சர்ச் என்ஜின்ஸ் இருக்கு. ஆனா நாம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது என்ன யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், நாம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது ஜஸ்ட் கூகுள் தான். ஸோ எதுக்கு சீக்கிரமா ஆன்சர் கொடுக்க முடியுமோ, எதுல பர்ஃபார்மன்ஸ் மெஷர் அதிகமா இருக்கோ, எதுல பர்ஃபார்மன்ஸ் மெஷர்ஸ் அதிகமா இருக்கும் அந்த பர்ஃபார்மன்ஸ் மெஷர்ஸ் தான் இதுல, அதுதான் நமக்கு இன்டெலிஜென்ஸ்னு சொல்லுவோம். ஸோ சே தட் an agent or intelligent doesn't mean that they are never fail. ஸோ ஒரு ஏஜென்ட்னா அது ஃபெயில் ஆகாது அப்படின்றது கிடையாது. அந்த சர்க்கம்ஸ்டான்சஸ்ல கூட அது பெட்டரா எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றது தான் வந்து இஷ்யூ. இட் மீன்ஸ் தட் they operate flexibly and rationally in a variety of environmental circumstances given the information they had the perceptual and effectual capabilities. ஓகேங்களா? ஸோ இன்ட்ராக்டிங் அப்படின்ற இன்னொன்று இன்ட்ராக்டிங், அது வந்து ஜஸ்ட் நார்மலா வந்து இன்டெலிஜென்ட்டா இருந்தா மட்டும் போதாது, உங்க கூட இன்ட்ராக்டிவா இருக்கணும். ஓகே, இன்ட்ராக்டிங் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, the agents may be affected by other agents or perhaps by humans in pursuing their goal. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேல வந்து உங்க கூட அது நம்ம மக்கள் கூட சோசியலா அது அழகா ஒர்க் ஆகிட்டே இருந்தாதான் அந்த இடத்துல இன்ட்ராக்டிவ்னஸ் அதிகமா இருக்கும். ஓகேங்களா? ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் டூலே எடுத்துக்கிட்டேன்னா கூட நீ இதுக்கு ஃபெமிலியர் எக்ஸாம்பிள் வந்து ஃப்ளிப்கார்ட், அமேசான் தான். ஸோ அமேசான், ஃப்ளிப்கார்ட்னு எடுத்துக்கிட்டேன்னா அது இன்ட்ராக்டிவ்னஸ் அதிகமா இருக்கும். நீ அதை உன்னை வந்து எப்படியாவது ஒரு ப்ராடக்டை வாங்க வச்சிரும். ஸோ அந்த சோஷியல் கேப்பபிலிட்டியும் அந்த ஏஜென்ட்டுக்கு இருக்கணும் அப்படின்றதுதான் இங்க இருக்கு பாரு லாஸ்ட் லைன்ல. பை ப்ரொவைடிங் இன்ஃபர்மேஷன் இன் விச் அதர் ஏஜென்ட்ஸ் ஆர் இன்ட்ரெஸ்டட் ஆர் விச் இட் கன்ஃபியூசஸ் அதர் ஏஜென்ட்ஸ். ஸோ ஜஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து புரியுற மாதிரி உங்களுக்கு இன்ட்ராக்டிவா அந்த என்விரான்மெண்ட் வந்து உங்களுக்கு உங்களை அதோட கோல் என்னவோ அதை உங்க மூலியமா பண்ண வச்சிடும். ஏஜென்ட்ஸ் மே பி அஃபெக்டட் பை அதர் ஏஜென்ட்ஸ் ஆர் பெர்ஹாப்ஸ் பை ஹியூமன்ஸ் இன் பர்சூயிங் their goals. ஸோ எப்படியாவது ஒன்று உங்களை இன்ட்ராக்ட் பண்ண வச்சிடும், ஹியூமன்ஸ் இன் பர்சூயிங் their goals. ஸோ அது உங்களை ஒரு மார்க்கெட்டிங் சைட்டா இருந்தா ஒரு ப்ராடக்ட் உங்களை வாங்க வச்சிடணும். அந்த அளவுக்கு உங்க கூட அந்த சாஃப்ட்வேர் இன்ட்ராக்ட் ஆயிடணும். அதுதான் அதோட கோலா இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஜென்ரலா இந்த சேலஞ்சஸ், இப்போ இந்த ஆர்கிடெக்சருக்கு முன்னாடி சேலஞ்சஸ் வேணும். ஸோ சேலஞ்சஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, how to enable agents to decompose their goals and tasks to allocate sub goals. So அந்த ஏஜென்ட்டுக்கு கோல்னா என்ன, அந்த ஒரு கோலுக்கு கீழே இன்னொரு கோல்ஸ் இருக்கும். அந்த கோல்ஸ் அட்டைன் பண்ணா எப்படி சப் கோல்ஸ் எல்லாம் பிரிக்குதுன்றது ஒண்ணு. எப்படி ஒரு ஏஜென்ட் இன்னொரு ஏஜென்ட் கம்யூனிகேட் பண்ணிக்குது. ஸோ ஒரு ஏஜென்ட் ஸோ தேர் ஆர் நம்பர் ஆஃப் ஏஜென்ட்ஸ். அந்த how to enable agents to communicate. அந்த ஏஜென்ட் எப்படி உங்க கூட கம்யூனிகேட் பண்ணி வைக்கிறது, அதுக்கு என்னென்ன ப்ரோட்டோகால்லாம் வேணும் அப்படின்றது ஒரு சேலஞ்சு. இன்னொன்னு என்ன அப்படின்னா, how to enable
ஹலோ, நீங்க பேசுறது கேட்கல சார். யாருக்கு? ஆடியோபிள். உனக்கு மட்டுமா இல்ல எல்லாத்துக்கும் கேட்கலையா? தெரியலையே, எனக்கு கேட்கவே மாட்டேன் நீங்க பேசுறது. நீங்க குணசேகரனா? ஹலோ, சரி ஒரு 1 செகண்ட்ரா. ஆடி கேக்குதா? ஒரு நிமிஷம், ஜஸ்ட் யாராவது ஒருத்தர் அன்மியூட் பண்ணி சொல்லு. கேக்குதாடா கிருபா? கேக்குது சார், கேக்குது சார். ரைட், ஓகே. சரி, அவன் அந்த நெட்வொர்க் சரியில்லையா? ஓகே, ரைட். ஸோ இன்னொன்று, how to enable agents to represent reason about the plans and knowledge of other agents in order to appropriately interact with them. So how to enable agents to negotiate and contact. So இப்போ நான் இந்த படிச்சுட்டு இருக்கிற எல்லா டாபிக்கும் தான் அந்த 4th யூனிட்ல இருக்கிற யூனிட். 4th யூனிட்ல இருக்கிற சப்பார்ட்ஸ் யூனிட்டே இதுதான், சேலஞ்சஸ் தான். ஸோ என்ன சேலஞ்சஸ் அப்படின்னா, how to decompose the goals and tasks. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஏஜென்ட் ஆர்கிடெக்சர். how to enable agents to communicate. So communication between agents அப்படின்றது ரெண்டாவது கோல். ஸோ மூணாவது, அன்மியூட் பண்ணி, யாராவது அன்மியூட் பண்ணாம இருந்தா அன்மியூட் பண்ணு, சவுண்ட் அதிகமா வருது, அன்மியூட் பண்ணிக்கோ. how to enable agents to represent and reason about actions and plans and knowledges of other agents. ஸோ உங்க யூனிட் ஆக்சுவலா உங்க 3rd யூனிட் 4th யூனிட்ல இருக்கிறது இதுதான், ஏஜென்ட் கம்யூனிகேஷன், நெகோசியேட் அண்ட் பார்கெனிங். இதுதான் உங்களுக்கு இருக்கிறது. ஸோ இதுதான் சேலஞ்ச், ஒரு ஏஜென்ட்டோட சேலஞ்சஸ் வந்து இதுதான். ஓகேங்களா? ஸோ இதை எப்படி பண்ணலாம், ஒரு டீமா எப்படி ஒரு ஏஜென்ட் ஒர்க் ஆகும் அப்படின்றதும் இந்த ஏஜென்ட்டோட இதுதான். ஏஜென்ட் அப்படின்றது இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு சொன்னது ஸ்பாம் ஃபில்டரிங் தான். அதே ஒரு ரோபோட்டிக்கா எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு ரோபோட் இருக்குன்னு வச்சுக்கோ, ஒரு ஆட்டோமேட்டிக்கா ஒர்க் ஆகுற ஒரு ரோபோட் இருக்கு, இல்லை ஆட்டோமேட்டிக்கா ஒர்க் ஆகுற ஏதாவது ஒரு விஷயம் இருக்குன்னா அது உங்க கூட ப்ராப்பரா கம்யூனிகேட் பண்ணணுமா? ஒரு ஆட்டோமேட்டிக் டோர் லாக் இருக்குன்னா அது உங்க கூட எப்படி கம்யூனிகேட் பண்ணுது? அது வந்து மெஷினுக்கு ஹியூமனுக்கான வேலையை தான் செஞ்சுட்டு இருக்க போகுது. அது உங்க கூட ஒழுங்கா கம்யூனிகேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதுதான் அது எப்படி கம்யூனிகேட் பண்ணுது, அது கோலை அது எவ்வளவு கரெக்டா பண்ணுது அப்படின்றது தான் இது. நெகோசியேஷன் கான்ட்ராக்ட் அப்படின்றதெல்லாம் ஒரு 2 ரோபோட் இருக்கு. நம்ம டிவில பார்க்கும்போது நிறைய ரோபோட்ஸ் உட்காந்து ஒரு டீமா பிளே பண்ணிட்டு இருக்கோம்ல, அது ஒன்னு எப்படி ஒன்னுக்குள்ள ஒன்னு எப்படி ஷேர் பண்ணிக்குது அப்படின்றது. அது ஷேர் பண்ணா என்ன ஆகும், அதுக்கு வந்து ஒரு டீமும் இன்னொரு டீம்ல இருக்கிற ஒரு ரோபோட் இன்னொரு ரோபோட் ப்ராப்பரா கேம் விளையாடிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் வந்து என்ன பண்ண முடியும்னா அந்த ரோபோட்டால கோல் போட முடியும். ஸோ அப்போ கோல் போடணும்னா அந்த இன்னொரு ரோபோட்டை நெகோசியேட் பண்ணிக்கணும். அது கூட ஒரு மியூச்சுவல் கான்ட்ராக்ட் இருந்தால் தான் அது ப்ராப்பரா அதுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அப்பதான் அது ப்ராப்பரா 2 பாலை கரெக்டா பாஸ் பண்ணி ஒரு கோலை போய் கரெக்டா ரீச் பண்ண முடியும். இதுதான் வந்து டாஸ்க். ஓகேங்களா? சரியா? ஸோ இதுக்கெல்லாம் தான் ஹையர் லெவலா போகும்போது நெகோசியேஷன் பார்கெனிங் எல்லாமே வேணும். இன்னொன்னு என்னன்னா, நாமளே ஒரு பர்ச்சேஸ் பண்ணும்போது அதே தான். அப்ப நீ பார்த்துட்டேன்னா வச்சுக்கோ, ஒரு ப்ராடக்ட்டை உன்னை பர்ச்சேஸ் பண்ண வைக்கிறதுக்காக அது என்ன பண்ணணும்னா, நிறைய டிஃப்ரெண்ட் பிக்சரை முன்னாடி காட்டிக்கிட்டே இருக்கும். ஆட்வேர் வந்துகிட்டே ஆட்வேர்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ ஆட்வேரோட வேலை என்னன்னா, எப்படியாவது உன்னை ஒரு பர்டிகுலர் பிக்சரை வந்து அந்த ஸ்கிரீன் மேல எதுவும் இது பண்ணிட்டு இருக்காதீங்க. ஸோ அந்த ஆட்வேர் மேல அந்த ஆட்வேரோட வேலை என்னன்னா, உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில ஜஸ்ட் அந்த ப்ராடக்டை வாங்குறதுக்கு அது என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டு இருக்கோம். ஓகேங்களா? சரியா? ஸோ இது நீ ஜென்ரலா பார்த்துட்டு இருக்கிற ஒண்ணுதான். 1 செகண்ட். ஒன் செகண்ட் இரு. ஸோ பேசிக் வியூ ஆஃப் ஏஜென்ட்டோட பேசிக் வியூஸ் என்ன அப்படின்னா, நான் ஏற்கனவே இங்க பாருங்க, சிஸ்டம் என்விரான்மெண்ட். ஸோ சிஸ்டம் என்விரான்மெண்ட் கிட்ட இன்புட்டை வாங்கி அந்த சிஸ்டம் ஒரு ஒர்க் பண்ணி அதுக்கான அவுட்புட்டை கொடுக்கும். இப்போ ஒரு ஹியூமன் வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் டோருக்கான வந்து நிக்கிறான்னா, அதை வந்து என்விரான்மெண்ட்டை பார்த்துட்டு அந்த சிஸ்டம் என்ன பண்ணும்,
அந்த டோரை ஓப்பன் பண்ணும். இல்லை அந்த யாருமே அங்கே இல்லைன்னா அந்த டோரை ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் பண்ணிடும். ஓகேவா? சரியா? ஸோ இது வந்து நார்மலாக ஒரு சும்மா புரியுற மாதிரி சொல்றதுக்கான ஒரு எக்ஸாம்பிள். ஸோ it senses, it percepts through sensors from the environment and it actions through the environment and it gives action through activators. ஓகே, இதுதான் வந்து டெஃபினேஷன், ஏஜென்ட்டோட டெஃபினேஷன். ஸோ இது வந்து இந்த ரியாக்டிவிட்டி அப்படின்ற டாபிக், ரியாக்டிவ் ஆர்கிடெக்சர்னு ஒரு டாபிக் வரும். அப்போ இந்த ரியாக்டிவிட்டியை பற்றி இன்னும் கிளியரா பார்க்கலாம். ஸோ நமக்கு இந்த டாபிக் இன்னும் கொஞ்சம் வேகமா பார்க்கலாம். இந்த டாபிக் என்னன்னா கைண்ட் ஆஃப் என்விரான்மெண்ட். ஸோ அசஸபிள், இன்அசஸபிள் உங்களுக்கே தெரியும். அசஸபிள் இன் விச் the agents can obtain complete, accurate, up-to-date information about the environmental state. So இது வந்து அந்த அசஸபிளா இருக்கா, ஜஸ்ட் வந்து அந்த என்விரான்மெண்ட் உங்களால அசஸபிளா இருக்கா இல்லை அசஸபிளா இல்லையா அப்படின்றதான் வந்து என்விரான்மெண்ட். ஸோ அசஸபிளா இருக்கு அப்படின்னா நம்ம வேக்கம் கிளீனர் ஏஜென்ட் பார்த்தோம்ல. ஸோ வேக்கம் கிளீனர் ஏஜென்ட் பார்த்தீங்கன்னா அது ஒரு ரூம்குள்ள டர்ட் இருந்தா சக் பண்ணும் அப்படின்றது அசஸபிள். ஓகேங்களா? அது இன்அசஸபிளுக்கு என்ன எக்ஸாம்பிளா கொடுப்போம்னா, இப்போ வந்து ஒரு இன்டர்நெட்ல ஏதாவது ஒரு டேட்டாவை எனக்கு தேடி கண்டுபிடி அப்படின்னா அது எப்படி? அது கண்டிப்பா இன்அசஸபிள். ஸோ ஒரு இன்அசஸபிள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு இன்டர்நெட்ல வந்து மில்லியன்ஸ் ஆஃப் டேட்டாஸ் இருக்கும். அந்த டேட்டா எல்லாத்தையுமே யாராலையும் அசஸ் பண்ண முடியாது, அதை தேடி கண்டுபிடிக்க முடியாது. ஓகேங்களா? சரியா? நீ கூகுள் சர்ச் என்ஜின்லேயே இருந்தாலும் நமக்கு கிடைக்காத ஒரு இன்ஃபர்மேஷன் அவ்வளவு சீக்கிரம் தேடி கண்டுபிடிக்க முடியாது. இன்அசஸபிள் என்விரான்மெண்ட்ஸ் அப்படின்றது இருக்கு. ஸோ இன்னும் அசஸபிள்னா ஒரு லிமிட்டட் என்விரான்மெண்ட்ல இருக்கிறத அசஸ் பண்ண முடியும் எல்லாராலையும். ஆனா ஒரு இன்அசஸபிள் அப்படின்றது அதிகம் பெரிய டேட்டா இருக்கிற இடத்துல நம்மளால கண்டிப்பா அசஸ் பண்ண முடியாது. அது வந்து இன்அசஸபிள். ஓகேங்களா? சரியா? ஒரு ஃபோல்டருக்குள்ள நான் ஒரு 10,000 டேட்டா வச்சிருக்கேன், ஒரு 10,000 பிக்சர் வச்சிருக்கேன் அப்படின்னா அந்த 10,000 பிக்சர்ல ஒரு பர்டிகுலர் நேம் இருக்கிற பிக்சரை நான் நேமை மாத்தி கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. நான் நேம் எல்லாமே மாத்தி கொடுத்துட்டேன். இந்த பிக்சர்ல இந்த பர்டிகுலர் பிக்சர் எதுன்னு உங்களை எப்படி அசஸ் பண்ண சொன்னா நீ எப்படி அசஸ் பண்ண முடியும்? ஓகே, ஒரு இண்டெக்ஸ் இருந்தா அசஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? அந்த பிக்சருக்கு நான் ஒரு நேம் கொடுத்து சேவ் பண்ணியிருந்தேன்னா உன்னால அசஸ் பண்ண முடியும். நான் cat 1, cat 2, cat 3 கொடுக்குறேன், ஒரு person 1, person 2, person 3 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இதுல ஒரு பர்டிகுலர் பேரை உன்னை வந்து நான் கேட்க சொன்னா நான் இண்டெக்ஸ் கொடுத்துருந்தேன்னா உங்களால தேட முடியும். நான் இண்டெக்ஸே கொடுக்கலன்னா எப்படி தேட முடியும்? ஸோ இதெல்லாம் இன்அசஸபிள். ஒரு 10,000 பிக்சர் இருக்குன்னா அந்த 10,000 பிக்சரை உங்களால எப்படி தேட முடியும்? நீ சர்ச் கொடுத்தா கூட பேரை வச்சு சர்ச் கொடுப்பேன். நான் பேரை மாத்தி கொடுத்துருந்தேன்னா எப்படி தேடுவேன்? ஓகேவா? ஸோ இதெல்லாம் இன்அசஸபிள். ஸோ நிறைய லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டாஸ் இருக்கிறதுல கண்டிப்பா இன்அசஸபிள். ஸோ அது இன்அசஸபிள் என்விரான்மெண்ட். ஸோ கைண்ட் ஆஃப் என்விரான்மெண்ட்ஸ் அப்படின்றது டிட்டர்மினிஸ்டிக் வெர்சஸ். கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோ, யாராவது மியூட் பண்ணாம இருந்தா மியூட் பண்ணு. டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காது. உனக்கு பிடிக்கலன்னா நீ வெளியே போயிடு, நான் யாரும் கேட்கல. ஸோ டிட்டர்மினிஸ்டிக் வெர்சஸ் நான் டிட்டர்மினிஸ்டிக். டிட்டர்மினிஸ்டிக் அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சா டிட்டர்மினிஸ்டிக், அப்படி இல்லைன்னு தெரிஞ்சா நான் டிட்டர்மினிஸ்டிக். ஓகேவா? ஸோ டிட்டர்மினிஸ்டிக் அப்படின்னா ஆக்ஷன் அஸ் a சிங்கிள் கேரண்டட் எஃபெக்ட். ஒரு ஆக்ஷன் நடந்தா அதுக்கு இன்னொரு ஆக்ஷன், ஒரு ரியாக்ஷன், ஒரு ஆக்ஷன் செஞ்சா அதுக்கு இன்னொன்னு நடக்க போகுதுன்னு தெரிஞ்சா அது டிட்டர்மினிஸ்டிக். ஆனா அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னே தெரியலன்னா அது நான் டிட்டர்மினிஸ்டிக். ஸோ அடுத்து பிசிக்கல் வேர்ல்டுல பண்ற எல்லா விஷயமும் நான் டிட்டர்மினிஸ்டிக். ஒரு லிமிட்டட் சர்க்கம்ஸ்டன்ஸ்ல ஒரு லிமிட்டட் ஏரியால பண்ற எல்லாமே டிட்டர்மினிஸ்டிக். ஒரு ஆன்லைன் செஸ் கேம் விளையாடுற அப்படின்னா டிட்டர்மினிஸ்டிக். ஆனா ஆட்டோமேட்டிக் டாக்ஸி டிரைவிங் அப்படின்றது நான் டிட்டர்மினிஸ்டிக். ஓகேங்களா? சரியா? ஓகே. ஸோ எபிசோடிக் நான் எபிசோடிக் அப்படின்றது, ஸோ இங்க எபிசோடிக் நான் எபிசோடிக், டிட்டர்மினிஸ்டிக், கண்டினியூஸ் டிஸ்கிரீட் இதெல்லாம் கிட்டத்தட்ட ரெலவெண்டா ஒரே மீனிங்கை தான் தரும். எபிசோடிக் அப்படின்னா the performance of the agent is depend on the number of discrete episodes which no link. ஒரு எபிசோடுக்கு இன்னொரு எபிசோடுக்கும் ஒன்னுத்துக்கு இன்னொன்னுத்துக்கும் ஒரு லிங்கே இல்லாம இருந்ததுன்னா அதுக்கு பேரு எபிசோடிக். ஆனா நான் ப்ரீவியஸா பண்ண ஒரு ஆக்ஷனால அடுத்த என்னோட ஆக்ஷன் வந்து மாறும் அப்படின்னா அது நான் எபிசோடிக். அதாவது நீ செஸ்ல என்ன மூவ் பண்றியோ, ஃபர்ஸ்ட்ல என்ன மூவ் பண்றியோ அதை பொறுத்து தான் உன்னோட வின்னிங் ஸ்ட்ராட்டஜி இருக்கும். நீ ப்ரீவியஸா என்ன மூவ் பண்ணிட்டு இருக்க அதை பொறுத்து தானே உன்னோட வின்னிங் ஸ்ட்ராட்டஜி இருக்கும். அந்த மாதிரி எந்தெந்த ப்ராப்ளம்லாம் வருதோ அந்த ப்ராப்ளம்லாம் நான் எபிசோடிக்கு. ஒரு மூவுக்கு இன்னொரு மூவுக்கு எந்த இதுவும் இல்லைன்னா அதுக்கு பேர் எபிசோடிக். ரைட்டா? ஓகேவா? சரியா? ஸோ சில டாஸ்க்கு நீ முன்னாடி பண்ணதுக்கும் இப்போ பண்ணதுக்கும் எந்த ஒரு இஷ்யூ இல்லாம இருந்தா அதெல்லாம் எபிசோடிக் நான் எபிசோடிக்னு புரியுதா? ஸோ ஸ்டாட்டிக் டைனமிக் அப்படின்னா அந்த என்விரான்மெண்ட்டை பொறுத்து. என்விரான்மெண்ட் வந்து ஸ்டேபிளா இருந்தா அதுக்கு பேர் ஸ்டாட்டிக், அது மாறிக்கிட்டே இருந்தா அதுக்கு பேரு டைனமிக். ஓகேவா? ஸோ டிஸ்கிரீட் கண்டினியூஸ் அப்படின்றது என்விரான்மெண்ட் வந்து டிஸ்கிரீட்னா ஒரு லிமிட்டட் செட் ஆஃப் டைம், ஒரு பர்டிகுலர் டைம் வரைக்கும். அதாவது டிஸ்கிரீட் கண்டினியூஸ்னாலும் ஒண்ணுதான், ஸ்டாட்டிக் டைனமிக்னாலும் ஒண்ணுதான். ஸ்டாட்டிக்கா இருக்கிறது எல்லாமே டிஸ்கிரீட்,
டைனமிக்கா இருக்கிறது எல்லாமே கண்டினியூஸ். ஸோ ரியல் வேர்ல்ட் இஸ் கண்டினியூஸ் என்விரான்மெண்ட். ஜென்ரலா ரியல் வேர்ல்டு ப்ராப்ளம் எல்லாமே கண்டினியூஸ் என்விரான்மெண்ட். ஓகேங்களா? சரியா? ஓகே. ஸோ அடுத்தது ஓகே. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏஜென்ட். இப்போ நம்ம ஏஜென்ட் ஆர்கிடெக்சருக்கு போகலாம். இதுதான் உங்களோட யூனிட்ல இருக்கிற முக்கியமானது. ஸோ இந்த ஏஜென்ட் ஆர்கிடெக்சர் அப்படின்றது என்னன்னா, எதுக்காக ஏஜென்ட் ஆர்கிடெக்சர்னு ஒன்று வந்ததுன்னா, அதுக்கு இந்த டயக்ராம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். இந்த டயக்ராம் அவ்வளோ விசிபிளா இருக்கான்னு தெரியல, இருந்தாலும் ஜஸ்ட் நான் அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். இங்க பாத்தீங்கன்னா ஏஜென்ட் வந்து முன்னாடி பார்த்த அந்த இமேஜ் தான். ஏஜென்ட் வந்து என்விரான்மெண்ட் கிட்ட இன்புட்டை வாங்கிட்டு அந்த என்விரான்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆக்ஷனை நமக்கு திரும்ப ரிட்டர்ன் கொடுக்கும். ஓகேவா? சரியா? ஸோ என்விரான்மெண்ட் இந்த இடத்துல சி அப்படின்னு இருக்குல்ல, அந்த சி அப்படின்றது ஒரு இன்டர்னல் ஸ்டேட், அது ஒரு ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷன்ஸ் தான் என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த இன்புட்டை வந்து எவால்வேட் பண்ணி அது அந்த ஆக்ஷனா கொடுக்கும். அந்த ஆக்ஷன் தான் திரும்ப அந்த ஏஜென்ட் செய்யும். இதுதான் வந்து டாஸ்க். ஓகேங்களா? சரியா? அதாவது இந்த ஃபங்க்ஷன் தான் இப்போ எல்லா வேலையும் செய்யுது. ஏஜென்ட் குள்ள இருக்கிற சி அப்படின்ற ஃபங்க்ஷன்ஸ் தான் எல்லா ஒர்க்கும் பண்ணும். இதுதான் வந்து ஜெனரலா ஏஜென்ட்டோட ஆர்கிடெக்சர்ஸ். ஓகேங்களா? ஸோ நான் ஆர்கிடெக்சர் ப்ரப்போசஸ் எ பர்டிகுலர் மெத்தடாலஜி ஃபார் பில்டிங் அண்ட் அட்டானமஸ் ஏஜென்ட். ஸோ ஒவ்வொரு பர்பஸுக்கும் ஒவ்வொரு ஆர்கிடெக்சர் இருக்கு. ஓகேங்களா? ஒரு ஆட்வேர் இருக்குன்னா, நான் உங்களை வந்து பை பண்ண வைக்கணும், பர்ச்சேஸ் பண்ண வைக்கணும்னா அதுக்கு ஒரு தனி ஆர்கிடெக்சர். ஒரு ரோபோட் இருக்கா, நம்ம நிறைய டிவில பாக்குறோம்ல, ஒரு ஹோட்டல்ல வந்து ரோபோட் ஆட்டோமேட்டிக்கா வந்து சாப்பாடை சர்வீஸ் பண்ணுது அப்படின்னா அது ஒரு டைப் ஆஃப் ஏஜென்ட். ஓகேங்களா? ஒரு வேக்கம் கிளீனர் எடுத்துக்கிட்டா அது வேற டைப் ஆஃப் ஏஜென்ட், அதுக்கு தனி ஆர்கிடெக்சர். ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் தி ப்ராப்ளம். நிறைய டிஃப்ரெண்ட் டொமைன்ல இருக்கிற டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம்க்கு டிஃப்ரெண்ட் ஆர்கிடெக்சர் இருக்கு. எல்லாத்துக்கும் ஒரே ஆர்கிடெக்சர் கிடையாது. ஒரே ஆர்கிடெக்சர்னா ஜென்ரல் ஆர்கிடெக்சர் இதுதான், ஆனா உள்ளுக்குள்ள இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ் மட்டும் வேற மாதிரி மாறும். ஸோ நான் ஆர்கிடெக்சர் ப்ரப்போசஸ் எ பர்டிகுலர் மெத்தடாலஜி ஃபார் பில்டிங் அண்ட் அட்டானமஸ் ஏஜென்ட். ஸோ அது டிஃப்ரெண்டான ஒரு இதுக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் ஆகும். ஸோ an agent architecture is essentially a map of intervals of data structures and operations that may be performed on these data structures and the control flow between these data structures. So agent architecture na enna appadina data structure அந்த இன்டர்னல் டேட்டா ஸ்ட்ரக்சரோட எவாலுவேஷன்ஸ், அந்த ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் வந்து இன்னொரு டேட்டா ஸ்ட்ரக்சருக்கு நடுவில் இருக்கிற டேட்டா பாஸ் ஆகிட்டு இருக்குல்ல, அந்த வேரியபிள் பாஸ் ஆகிட்டு இருக்குல்ல, இதுதான் வந்து ஜென்ரலாகவே ஆர்கிடெக்சர் தான். எப்படி ஒரு இன்புட் வந்து ஏஜென்ட்டுக்கு போகுது, அது சி ஃபங்க்ஷனுக்குள்ள போகுது, அந்த சி ஃபங்க்ஷன் ஒரு அவுட்புட் கொடுக்கும், அது எப்படி ஆக்ஷனாக கன்வெர்ட் ஆகி திரும்ப இந்த என்விரான்மெண்ட்டுக்கு வருது, இதுதான் வந்து ஏஜென்ட் ஆர்கிடெக்சர். ஸோ இந்த ஏஜென்ட் ஆர்கிடெக்சரை டிஃப்ரெண்ட் டைப்பாக பிரிக்கிறாங்க. ஸோ டிஃப்ரெண்ட் டைப்பாக பிரிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அதை பிரிக்கிறாங்க. ஸோ இதுக்கு ஜென்ரலாக இந்த புக்கில் இருக்கிற ஜென்ரலாக ஃபார்முலா இது கண்டிப்பாக உங்களுக்கு வேணும். இதை சிம்பிளா சொல்ற ஜஸ்ட் பார்த்துக்கோ. ஏஜென்ட் ஆர்கிடெக்சர்ல எஸ் அப்படின்றது ஒரு செட். அந்த செட்டுக்குள்ள என்ன இருக்குன்னா நிறைய ஸ்டேட்ஸ் இருக்கு. S1, S2, S3 அப் டு Sn. அதே மாதிரி ஆர்கிடெக்சர் ஏ அப்படின்றது ஆக்ஷன்ஸ். அந்த ஆக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா A1, A2, A3 நிறைய ஆக்ஷன்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ தென் அப்ஸ்ட்ராக்ட்லி ஏஜென்ட் கேன் பி வியூட் எஸ் அ ஃபங்க்ஷன். ஸோ இந்த நிறைய ஸ்டேட்டு நிறைய ஆக்ஷன்ஸ் இதெல்லாம் எது செய்யும் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன்ஸ்குள்ள செய்யும். அந்த ஃபங்க்ஷனுக்கு பேர் தான் சி ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இந்த செட் எஸ் அப்படின்றது ஒரு என்விரான்மெண்ட் ஸ்டேட். நிறைய ஸ்டேட்டு நிறைய ஆக்ஷன்ஸ். ஒரே ஸ்டேட்டு ஒரே ஆக்ஷன்ஸ் எல்லாம் எங்கேயும் கிடையாது. நிறைய ஸ்டேட்ஸ் இருக்கும், நிறைய ஆக்ஷன்ஸ் இருக்கும் ஒரு ஏஜென்ட்ல. ஓகேங்களா? சரி, டிபெண்ட்ஸ் அப்பான் தி ஏஜென்ட். அந்த ஏஜென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, ஏஜென்ட்ஸ் ப்ரோக்ராமுக்கு ஏற்ற மாதிரி நிறைய ஆக்ஷன்ஸ் இருக்கும், நிறைய ஸ்டேட் இருக்கும், நிறைய ஆக்ஷன்ஸ் இருக்கும். ஆக்ஷன் அப்படி எஸ் ஸ்டார், நம்ம ஏதோ பவர் ஸ்டார்னு போட்டா நீ ஜஸ்ட் டிஓசியில பார்த்துருப்பீங்களா, A + B ஹோல் ஸ்டார் அப்படின்றது என்னது, ஏஆர்பியோட ஓவரால் காம்பினேஷன் தானே ஏஆர்பி ஹோல் ஸ்டார். ஸோ அதே மாதிரி எஸ் ஸ்டார் அப்படின்றது, எஸ் அப்படின்றது ஸ்டேட், நிறைய ஸ்டேட் சேர்ந்தது தான் எஸ் ஸ்டார். இட் இம்ப்ளைஸ் ஆக்ஷன். ஸோ மெனி நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸ் இம்ப்ளைஸ் மெனி நம்பர் ஆஃப் ஆக்ஷன்ஸ். இதுதான் வந்து எஸ் ஸ்டார் டென்ஸ் டு ஏ விச் மேப்ஸ் சீக்வன்ஸ் ஆஃப் ஆக்ஷன்ஸ் டு ஆக்ஷன்ஸ். ஸோ அதான். ஸோ நிறைய ஆக்ஷன்ஸ் இன்டென்ஸ் இம்ப்ளைஸ் நிறைய ஸ்டேட். இதுதான் வந்து இந்த எஸ் ஸ்டார் இம்ப்ளைஸ் ஏவோட மீனிங். ஓகேங்களா? ஸோ இந்த லைன் பாருங்க. We will refer to an agent modeled by a function of this form as a standard agent. The institution is that agent decides what action to perform on the history it experiences today. So எந்தெந்த ஸ்டேட்டுக்கு என்னென்ன ஆக்ஷன் அப்படின்றது ஏற்கனவே உள்ளுக்குள்ள இருக்கு. அதை பொறுத்து தான் வந்து ஜஸ்ட் வந்து இந்த ஏஜென்ட் ஒர்க் ஆயிட்டு இருக்கு. ஓகே, அது வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு விஷயத்த பார்த்த உடனே அது ஒரு ஸ்டேட்டா அதுதான் ஒரு ஸ்டேட்டு.
அந்த ஸ்டேட் மாதிரி ஏற்கனவே அந்த ஹிஸ்டரியில இருக்கான்னு போய் செக் பண்ணும் டேட்டா பேஸ்ல. அந்த டேட்டா பேஸ்ல மேப்பிங் இருக்கும், இந்த ஸ்டேட்டுக்கு இந்த ஆக்ஷன் மேப்பிங் இருக்கும், அந்த ஸ்டேட்டுக்கான அந்த ஆக்ஷன் நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேங்களா, சரியா? ஸோ இது ஸோ இந்த non-deterministic behavior of an environment can be modeled as அப்படின்னு இருக்கு. ஸோ இப்போ இதுல பிரச்சனை என்ன அப்படின்னா, ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு ஆக்ஷன் இருக்கு, ஆனா நிறைய ஸ்டேட்டுக்கு ஒரே ஆக்ஷன் இருந்தா என்ன பண்ணணும்ன்றது தெரியாது. அதே மாதிரி இந்த ஸ்டேட்டுக்கு ஆக்ஷன் அப்படின்றதுல சிம்பிளா ஓகே, டிஸ்கிரீட் என்விரான்மெண்ட்ல ஓகே, ஸ்டேபிளா இருக்கிற ஒரு என்விரான்மெண்ட்ல ஓகே, ஓகேங்களா. அதே வந்து ஒரு பெரிய என்விரான்மெண்ட்ல பாத்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து கண்டுபிடிக்க முடியாது. ஓகே, கண்டினியூஸா மூவ் ஆயிட்டு இருக்கிற என்விரான்மெண்ட்ல ஆப்போசிட்ல என்ன நடக்குதுன்னே தெரியாது. அதை எப்படி ஸ்டேட்டா கன்வெர்ட் பண்ணி திரும்பி எப்படி சடனா ஒரு ஆக்ஷனா மாத்துறது, அதுதான் இருக்கிறது ரொம்ப கஷ்டமான டாஸ்க். டைனமிக் என்விரான்மெண்ட்ல ஒர்க் ஆகுறது தான் கஷ்டமான டாஸ்க். அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. The non-deterministic behavior of an environment can be modeled. ஸோ இந்த non-deterministic behavior அப்படின்னா எஸ்ன்றது ஸ்டேட், ஏன்றது ஆக்ஷன், இட் டென்ஸ் டு இன்னொரு ஸ்டேட். இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, ஸ்டேட் அண்ட் ஆக்ஷன் which applies to another state and another actions. இதுதான் வந்து இங்க கொடுத்துருக்கிற இது. இங்க கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க, ஹிஸ்டரி ஹெச். We can represent the interaction of an agent and environment as a history. The history is a sequence of S0, S1, S2, S3 up to SU இருக்குல்ல. இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, S0 ஸ்டேட்ல இருந்து ஒரு ஆக்ஷன் பண்ணா S1க்கு போகும், S1ல இருந்து ஒரு ஆக்ஷன் பண்ணா S2க்கு போகும், S2ல இருந்து ஒரு ஆக்ஷன் பண்ணா S3க்கு போகும். ஓகேவா? ஸோ இந்த டிட்டர்மினிஸ்டிக் என்விரான்மெண்ட்ல நம்ம எபிசோடு நான் எபிசோடிக்னு பார்த்தோம் இல்லையா, ஒரு ஸ்டேட்ல ஒரு ஆக்ஷன் பண்ணா இன்னொரு ஸ்டேட், இன்னொரு ஆக்ஷன் பண்ணா இன்னொரு ஸ்டேட், இன்னொரு ஆக்ஷன் பண்ணா இன்னொரு ஸ்டேட். ஓகேங்களா. நீங்க வந்து ஒரு மெடிக்கல் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா ஆப்ரேஷன் பண்ற ஒரு ரோபோட் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த ரோபோட் எப்படி ஒர்க் ஆகும், ஒரு ஸ்டேட்ல இருக்கும், ஒரு பேஷண்ட் ஒரு ஸ்டேட்ல இருக்கான், அவனுக்கு ஒரு மருந்து கொடுத்தா அவன் இன்னொரு ஸ்டேட்டுக்கு போயிடுவான், அவனுக்கு இன்னொரு மருந்து கொடுத்தா அவன் இன்னொரு ஸ்டேட்டுக்கு போடுவான். ஒரு ஆப்ரேஷன் பண்ணும்போது அப்படிதான் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ ஒரு மருந்து கொடுத்த உடனே அவன் டைரக்டா வேற ஒரு ஸ்டேட்டுக்கு போயிட மாட்டான். ஒரு கரெக்டா வந்து ஃப்ரீக்வெண்டா ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் போயிட்டு இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி தான் ஒரு ஆன்லைன் செஸ் விளையாடும் போதும் நீ ஒரு மூவ் பண்ணா ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு போயிடுவ. சொல்லுடா. சொல்லு கிருப்பா. ஹலோ. ஓகே. ஸோ ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டு, ஸோ ஒரு ஸ்டேட்டோட ஆக்ஷன் இன்னொரு ஸ்டேட்டுக்கு போகும் அப்படின்றது தான் S0, S1, S2 அப்படின்றது எல்லாமே. ஓகேங்களா. ஸோ இதை நம்ம கடைசியில் ஒரு எக்ஸாம்பிள்ஸோட பார்க்கலாம், அப்போ உங்களுக்கு கிளியரா புரியும். ஸோ ஜஸ்ட் இந்த ஈக்குவேஷனை பார்த்துக்கோங்க. இந்த ஈக்குவேஷன் நீங்க கண்டிப்பா தியரிட்டிக்கலா எழுதும் போது எழுதணும். ஓகேங்களா. ஸோ த ஐடியா இஸ் தட், இதை இப்போ நான் சொன்னதைவே ஒரு வேர்டிங்ஸா கொடுத்துருக்கேன் பாரு. த ஐடியா இஸ் தட் the function C captures the agent's ability to observe its environment, whereas the action function represents the agent's decision making process. So அந்த C function என்ன பண்ணுவோம்னா, அந்த environment observe பண்ணி அதுக்கான ஆக்ஷனை decision making process-அ stimulate பண்ணி விடும். இதுதான் வந்து நடக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, it might be a video camera or infrared sensor or a mobile robot. ஸோ வீடியோ கேமரா, ஆட்டோமேட்டிக் வீடியோ கேமரால டிடெக்ட் ஆகிட்டே இருக்கிறது. அதே மாதிரி சாஃப்ட்வேர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நீங்க நார்மலா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே கேஷுவலா இப்படிதான் ஒர்க் ஆயிட்டு இருக்கும். ஒரு ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேரும் சரி, இல்ல திடீர்னு உங்களுக்கு விண்டோஸ் அப்டேட் வந்துருதுன்னு வச்சுக்கோங்க. விண்டோஸ் அப்டேட் வந்த உடனே அந்த விண்டோஸ் அப்டேட் வந்துருச்சுன்னு உங்களுக்கு காட்டுதுல, அது ஒரு டைப் ஆஃப் ஏஜென்ட். ஒரு வைஃபை டிடெக்ட் ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்கா வைஃபை டிடெக்ட் ஆகுதுன்னு உங்களுக்கு ஒரு ஸ்டிமுலேட் வந்துச்சுன்னு வச்சுக்கோ, அது வந்து ஒரு ஏஜென்ட். ஓகேங்களா, சரியா? அது பண்றது ஒரு ஏஜென்ட் தான். அதாவது அது பண்றது ஒரு ப்ரோக்ராம், அந்த ப்ரோக்ராமுக்கு பேர் தான் ஏஜென்ட்ஸ். ஸோ செட் ஆஃப் பெர்செப்ட்ஸ், தென் சி இஸ் a C ஃபங்க்ஷன் எப்படி சொல்லுவாங்கன்னா, S tends to P. ஸோ எஸ் அப்படின்றது நம்பர் ஆஃப் ஸ்டேட்டு, P அப்படின்றது நம்பர் ஆஃப் பெர்செப்ட்ஸ், நிறைய பெர்செப்ட்ஸ். அதே P ஸ்டார் அப்படின்றது நம்பர் ஆஃப் பெர்செப்ட்ஸ் டென்ஸ் டு ஆக்ஷன்ஸ். அதாவது ஸ்டேட் டு பெர்செப்ட், பெர்செப்ட் டு ஆக்ஷன். இதுதான் வந்து C ஃபங்க்ஷன்ஸ். ஓகேங்களா, சரியா? ஸோ இது வந்து ஒரு ஜெனரல் ஆர்கிடெக்சர். இங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அதே மாதிரி C ஃபங்க்ஷன், இங்க நெக்ஸ்ட்னு ஒரு டேர்ம் இருக்கு, இங்க ஸ்டேட்னு இருக்கு, இந்த ஆக்ஷன் இருக்கு. முன்ன பார்த்த அதே டயக்ராம் தான், ஆனா இந்த இடத்துல ஸ்டேட்னு ஒண்ணு இருக்கு. இந்த ஸ்டேட் எதுக்காக அப்படின்னா, நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸா நம்ம என்னென்னலாம் பார்த்தோமோ அந்த ஹிஸ்டரி எல்லாம் சேவ் பண்ணி வைக்கணும்னா அதுக்கு ஒரு தனி டேட்டா பேஸ் வேணும். அந்த டேட்டா பேஸ்க்கு பேரு அதுக்கு பேர் தான் இன்டர்னல் ஸ்டேட். அந்த ஸ்டேட்டுக்கு பேர் தான் இன்டர்னல் ஸ்டேட். அந்த இன்டர்னல் ஸ்டேட்ல அதாவது என்ன பண்ணணும்னா, அந்த என்விரான்மெண்ட் கிட்ட இருந்து பார்த்து அந்த C ஃபங்க்ஷன் என்ன பண்ணும்னா, அந்த என்விரான்மெண்ட்டை செக் பண்ணி, அது ஒரு இன்டர்னல் ஸ்டேட் இருக்கும், அந்த ஸ்டேட்ல போய் செக் பண்ணுது. அது செக் பண்ண உடனே என்ன ஆகுதுன்னா, அது ஆக்ஷனா கன்வெர்ட் ஆகுது. ஓகேங்களா, சரியா? ஸோ இதுதான் இது.
ஸோ I tends to A அப்படின்றது இன்டர்னல் ஸ்டேட் டென்ஸ் டு ஆக்ஷன்ஸ். ஓகேங்களா சரியா? ஸோ இந்த பர்செப்ஷன் டு ஆக்ஷன் அப்படின்றது இது வந்து ஒரு இந்த நோ டயக்ராம்ல பாரு F அப்படின்றது ஃபங்க்ஷன், இட் டென்ஸ் டு F அப்படின்றது பர்செப்ட் பண்ணுது. F அப்படின்றது ஒரு ஃபங்க்ஷன், ஸ்டேட் ஃபங்க்ஷன். அது என்னவா பண்ணுதுன்னா அந்த ஃபங்க்ஷன்ல வர ஆன்சர் போய் ஒரு இன்டர்னல் ஸ்டேட்டுக்கு போகுது. அந்த இன்டர்னல் ஸ்டேட் எங்க போகுது அப்படின்னா ஒரு அவுட்புட் ஃபங்க்ஷனுக்கு போகுது. ஓகே, அந்த அவுட்புட் ஃபங்க்ஷன் தான் என்னவாகுதுன்னா ஆக்ஷனா கன்வெர்ட் ஆகுது. அதாவது பர்செப்ட் பண்ணி ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு அது ஸ்டேட்டுக்கு போயிட்டு அது அவுட்புட் ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு அது ஆக்ஷனா கன்வெர்ட் ஆகுது. ஓகேங்களா, இதுதான் அதோட மீனிங். ஸோ இப்போ நம்ம ஆர்கிடெக்சருக்கு போகலாம். ஸோ ஆர்கிடெக்சர் அப்படின்றது இதை பொறுத்து இங்க பாக்குறல. ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸ் இருக்குல்ல, அந்த ஃபங்க்ஷனு இன்டர்னல் ஸ்டேட்லாம் இருக்கு இல்லையா, இதை பொறுத்து தான் ஆர்கிடெக்சர் இருக்கு. எத்தனை ஆர்கிடெக்சர் இருக்கு அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து வாங்குற பர்செப்ட் இன்புட்டா எடுத்துக்கிட்டு நிறைய இது ஒரு அவுட்புட்டா கன்வெர்ட் பண்ணுது இல்லை, அது எப்படி எல்லாம் கன்வெர்ட் பண்ணுது அப்படின்றது தான் ஆர்கிடெக்சரா கன்வெர்ட் பண்றோம். ஸோ ஆர்கிடெக்சர்ஸ் அப்படின்றது கான்கிரீட் ஆர்கிடெக்சர்ஸ் என்ன அப்படின்னா ஸோ லாஜிக் பேஸ்டு ஏஜென்ட், ரியாக்டிவ் ஏஜென்ட், பிலீஃப், டிசையர், இன்டென்ஷன் ஏஜென்ட், லேயர்ட் ஆர்கிடெக்சர். ஸோ 4 ஆர்கிடெக்சர் இருக்கு. இதுதான் உங்களுக்கு இருக்கிறதும் கூட. ஸோ லாஜிக் பேஸ்டு ஏஜென்ட், ரியாக்டிவ் ஏஜென்ட், பிலீஃப், டிசையர், இன்டென்ஷன் ஏஜென்ட், லேயர்ட் ஆர்கிடெக்சர். நாம பார்க்க போறது இந்த 2 தான், லாஜிக் பேஸ்டு ஏஜென்ட், ரியாக்டிவ் ஏஜென்ட். இந்த 2 டாபிக் தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ ஸ்கிரீன்ஸ்ல எழுதிட்டு இருக்காத, லிசன் பண்ணு. சரி, ஸோ லாஜிக் பேஸ்டு ஏஜென்ட்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா ஸோ லாஜிக் பேஸ்டு ஏஜென்ட்ஸ் அப்படின்றது நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்த 2வது யூனிட்ல இருக்கிறது. ஸோ லாஜிக் பேஸ்டு ஏஜென்ட்ஸ் அப்படின்றது நம்ம முன்னாடி பார்த்தோம்ல ஃபர்ஸ்ட் ஆர்டர் ப்ரெடிகேட் லாஜிக்கு, இது ப்ரெடிகேட் லாஜிக், ஃபர்ஸ்ட் ஆர்டர் லாஜிக்லாம் பார்த்தோம்ல, அது பேஸ் பண்ணி ஒர்க் ஆகிறது தான் லாஜிக்கல் based architectures. So இங்க பாருங்க, the traditional approach for the building artificial intelligence agent is symbolic artificial intelligence. So நம்ம நிறைய deductive mechanisms எல்லாம் பார்த்தோம் இல்லையா, symbolic representations are logical formula and the syntactic manipulation corresponds to logical deduction. So logical deduction அப்படின்னா என்ன, யாராவது ஒருத்தர் சொல்லு. யசஸ்வினி சொல்லு. யசஸ்வினி இருக்கியா? சொல்லு. லாஜிக்கல் டிடெக்ஷன்னா என்னன்னு சொல்லு. லாஜிக்கலா டிடெக்ட் பண்றது சார். லாஜிக்கல் டிடெக்ஷன்னா லாஜிக்கலா டிடெக்ட் பண்றதா? நோ சார், ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி லாஜிக்கல் டிடெக்ஷன்ன்றது நம்ம பார்த்ததாம்பா. நம்ம ஒரு 2-3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு அதுக்கு ஃபைனலா ஒரு ஆன்சரை டிடெக்ட் பண்ணாங்க இல்லையா, இதுதான் லாஜிக்கல் டிடெக்ஷன். ஓகேங்களா, நம்ம பார்த்தோம்ல, அது அந்த செகண்ட் யூனிட்ல ஃபுல்லா பார்க்கல. ஒரு 4 சென்டென்ஸ் கொடுத்துட்டு ஒரு சென்டென்ஸை ப்ரூவ் பண்ணணும் இல்லையா, ரெசல்யூஷன் அண்ட் யூனிஃபிகேஷன். ஸோ ரெசல்யூஷன் அண்ட் யூனிஃபிகேஷன் அப்படின்றது தான் லாஜிக்கல் டிடெக்ஷன். சரிங்களா, டிடெக்ஷன் நம்ம கொடுத்துருக்கிற இன்புட்டுக்கு ஏற்ற மாதிரி ரெடியூஸ் பண்றது தான் லாஜிக்கல் டிடெக்ஷன். சரிங்களா, so the traditional approach to building artificial intelligent agents suggests that intelligent behavior can be generated in a system by giving that system a symbolic representation of environment and desired behavior, manipulating this representation. So nothing but ஒன்றும் இல்லை, நம்ம இப்போ ஒரு நம்ம சி ஃபங்க்ஷன் வந்து இன்புட்டாக வாங்குது இல்லை, சி ஃபங்க்ஷன் என்ன பார்க்குதோ அதை வந்து ஒரு லாஜிக்கல் ரெப்ரசன்டேஷனா மாத்திரும். அந்த லாஜிக்கல் ரெப்ரசன்டேஷன் என்னவா மாத்துது அப்படின்னா ஒரு ஆன்சர் அங்கிருந்து கொண்டு வரும். அந்த ஆன்சரை வந்து என்ன பண்ணும்னா ஆக்ஷனா மாத்திடும். ஓகேங்களா, சரியா? ஸோ இங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு ஜஸ்ட் நீ எதை மெமரைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா இப்போ வந்து நம்ம என்ன பார்த்தோம், ரெசல்யூஷன் யூனிஃபிகேஷன்ல 4-5 சென்டென்ஸை இன்புட்டா எடுத்துக்கிட்டு அந்த 4-5 சென்டென்ஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த 4-5 சென்டென்ஸ்ல இருந்து நீ டிடியூஸ் பண்ணி என்ன பண்ணுவ, ஒரு ஆன்சரை கொடுப்ப. ஓகேவா, இஃப் ஏ இஸ் பிகர், பி இஸ் பிகரா, ஒரு 4-5 சென்டென்ஸை கொடுத்துட்டு 5வது ஒரு சென்டென்ஸை ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லுவோம், யூனிஃபிகேஷன் ரெசல்யூஷன். அதே மாதிரி தான் இந்த ஏஜென்ட் ஃபங்க்ஷனும் செய்யும். 4-5 இன்புட்டை வாங்கிட்டு அதுல இருந்து ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை டேட்டா பேஸ் கூட கம்பேர் பண்ணி ரெசல்யூட் பண்ணி கொடுக்கும். இதுதான் லாஜிக் பேஸ்டு ஆர்கிடெக்சர்ஸ். தி சிம்பிள் மாடல் ஆஃப் லாஜிக் பேஸ்டு ஏஜென்ட்ஸ் அப்படின்றது இங்க கொடுத்துருக்கு பாரு. ஓப்பன் வால், ஓப்பன் ஆஃப் வால் 2 to 1, டெம்பரேச்சர், ரியாக்டர் ஒரு வேல்யூ கொடுத்துருக்கு, ப்ரெஷர், டேங்க் ஆஃப்
22 கொடுத்துருக்கு. ஸோ இந்த மாதிரி வால்வ் வந்து ஓப்பன்ல இருக்கு, வால்வை ஓப்பன் பண்ணு, டெம்பரேச்சர் இந்த மாதிரி இருந்தது, இல்லை ப்ரெஷர் இப்படி இருக்கு அப்படின்னா, ஏதாவது ப்ரெஷர் இப்படி இருந்தா வால்வை ஓப்பன் பண்ணுங்க, இல்லை டெம்பரேச்சர் இப்படி இருந்தா வால்வை ஓப்பன் பண்ணுங்க, இல்லை அப்படின்னு ஏதாவது ஒரு கமெண்ட் கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா அது ஃபர்ஸ்ட் ஆர்டர் லாஜிக். அதாவது நீ வாங்குற இன்புட்டை லாஜிக்கல் ஸ்டேட்மெண்ட்டா மாத்திட்டு அந்த லாஜிக்கல் ஸ்டேட்மெண்ட் மூலியமா ஆன்சரை டெரைவ் பண்ணி அதை திரும்ப ஆக்ஷனா கன்வெர்ட் பண்றது தான் வந்து லாஜிக் பேஸ்டு ஏஜென்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இதுக்கு ஒவ்வொன்றுத்துக்குமே ஒரு ஆர்கிடெக்சர், ஒவ்வொன்றுத்துக்குமே ஒரு இந்த மாதிரி புரியல. Let L be the set of sentences of first order logic. So இந்த D அப்படின்றது டேட்டாபேஸ். அதாவது இதெல்லாம் எங்க போய் ஸ்டோர் ஆகும் அப்படின்னா ஒரு டேட்டாபேஸ்ல ஸ்டோர் ஆகும். ஸோ இந்த இடத்துல D அப்படின்றது டேட்டாபேஸ், del1 del2 அப்படின்றது ஒவ்வொரு இன்டர்னல் ஸ்டேட்டோட பேரு. ஓகேங்களா? ஸோ internal state. So the internal state of an agent is then simply a member of a set D, an agent decision making process modeled through deduction rules. So சிம்பிளா நீ புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, அந்த C ஃபங்க்ஷன் என்னன்னா நிறைய ஸ்டேட் இருக்குல்ல, அந்த நிறைய ஸ்டேட்டை அது என்னவா மாத்துது அப்படின்னா அந்த பர்செப்டா மாத்துது. அந்த பர்செப்ட் தான் என்னவா ஆகுது, ஆக்ஷன்ஸா கன்வெர்ட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ அது என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த இடத்துல பாரு, வி ரைட் டெல் என்டைல்மெண்ட், இன்னொரு இடத்துல சிம்பிள்ஸ் இருக்குல்ல, இது என்ன சிம்பிள், இது என்ன டிடக்ஷன் ரூல்ஸ் அப்படின்றது என்னன்னா யூனிஃபிகேஷன் அண்ட் ரெசல்யூஷன் தான். நீ முன்னாடி ஈக்குவேட் பண்ணல, யூனிஃபிகேஷன் அண்ட் ரெசல்யூஷன், அந்த வேலையை தான் அது பண்ணிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ அது என்ன பண்ணும்னா, நீ வாங்குற இன்புட் எல்லாத்தையுமே சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷனா மாத்தி அதுல இருந்து மீனிங்ஃபுல்லான ஒரு ஆன்சரை அதே வந்து டிடக்ஷன் பண்ணும். அந்த ஆன்சர் மூலியமா நமக்கு எஃபெக்டிவா சொல்லும். பின்னாடி கடைசியில் ஒரு ஆன்சர்ஸ் இருக்கும், நான் அதை காட்டுறேன், உங்களுக்கு கிளியரா புரியும். ஜஸ்ட் பாரு, இந்த எஸ்னா என்ன, பினா என்ன, டினா என்ன, ஏனா என்னன்னு மட்டும் பாரு. இது என்ன பண்ணும்னா என்விரான்மெண்ட் ஸ்டேட்ல இருந்து பர்செப்டா மாத்திட்டு அப்புறம் அந்த பர்செப்ட் எங்க இருக்கும்னா டேட்டா பேஸ்ல இருக்கும். அந்த டேட்டா பேஸ்ல இருக்கிற அதை வந்து என்னவா மாத்துது அப்படின்னா ஆக்ஷனா மாத்தும். இங்க இருக்கு பாரு, it maps a database and percept to a new database. So ஒவ்வொரு வாட்டியும் database different databasesல ஸ்டோர் பண்ணி அதை என்னவா மாத்துது அப்படின்னா ஆக்ஷன்ஸா கன்வெர்ட் பண்ணுது. ஓகேங்களா? சரியா? ஓகே. ஸோ இதுதான் லிசன், இந்த இதுதான் அல்காரிதம். ஸோ இந்த அல்காரிதம்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஸோ இந்த அல்காரிதம்ல என்ன இருக்குன்னா, இங்க பாரு, இது ஒரு ஃபங்க்ஷன்ஸ், இந்த ஃபங்க்ஷன்ஸ் ஏ. ஸோ இந்த ஏ அப்படின்றது ஒரு ஆக்ஷன், இட் பிலாங்ஸ் டு கேபிட்டல் ஏ. கேபிட்டல் ஏ அப்படின்றது ஒரு பெரிய என்விரான்மெண்டல் ஸ்டேட் மாதிரி என்விரான்மெண்டல் ஆக்ஷன்ஸ். அதுக்குள்ள ஏ அப்படின்றது ஒரு சப் ஆக்ஷன்ஸ். ஸோ இந்த சப் ஆக்ஷன்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா டேட்டா பேஸ்ல ஒரு என்ன சொல்றது, எப்போ என்னென்னலாம் பர்செப்ட் ஆச்சோ அதை அந்த டேட்டா பேசஸ்ல கம்பேர் பண்ணி, அந்த கம்பேர் பண்ணது இருந்ததுன்னா என்ன பண்ணும் அப்படின்னா ஏவை ரிட்டர்ன் பண்ணும். ஏன்றது ஆக்ஷன்ஸை ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இதை இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, அதாவது ஸோ என்ன செய்யும் அப்படின்னா ஜஸ்ட் பர்செப்ட்ஸ், அந்த பர்செப்ட்ஸ் எல்லாமே என்னவா மாறும் அப்படின்னா ஸ்டேட்டா மாறும். ஜஸ்ட் அது ஸ்டேட்ஸா மாறும். ஸோ அந்த ஸ்டேட்டா மாறின உடனே அந்த ஸ்டேட் எல்லாமே என்னவா மாறுது அப்படின்னா, ஜஸ்ட் டோன்ட் அனாட்டேட், அதை எதுவும் பண்ணிட்டு இருக்காத, ஸ்டூடெண்ட்னா ஸ்டூடெண்ட் மாதிரி நடந்துக்கும். பர்செப்ட் ஸ்டேட்டா மாறும். அந்த ஸ்டேட்ஸ் என்னவா மாறும்னா ஆக்ஷன்ஸா மாறும். சின்ன சின்ன ஆக்ஷன்ஸ் 1 ஆக்ஷன்ஸ் 2 மாறும். ஸோ அந்த ஆக்ஷன்ஸ் 2 மாறும். ஸோ அதுக்கப்புறம் அந்த ஆக்ஷன்ஸ் என்னவா மாறுதுன்னா ஜஸ்ட் இந்த ஸ்டேட் 1 ஸ்டேட் 2 மாறும். இந்த ஸ்டேட் 1 ஸ்டேட் 2 என்னவா மாறுதுன்னா ஆக்ஷன் 1 ஆக்ஷன் 2 மாதிரி டேட்டா பேஸ் கூட செக் பண்ணி அந்த டேட்டா பேஸ் என்னவா மாறுது, அந்த டேட்டா பேஸ் வந்து ஒரு ஆன்சரு கரெக்டா இருந்ததுன்னா அது என்னவா மாறும்னா ஒரு ஃபைனல் ஆன்சரா மாறும். ஆக்ஷன்ஸ் ஃபைனலா மாறிடும். இதுதான் வந்து ஜஸ்ட் இதுதான் நடக்குது. பர்செப்ட் நிறைய ஸ்டேட்டா மாறி நிறைய ஆக்ஷன்ஸா மாறி அந்த ஆக்ஷன்ஸ் செக் பண்ணி டேட்டா பேஸ்ல செக் பண்ணி அந்த ஃபைனல் ஆக்ஷன்ஸ் வந்து கன்வெர்ட் ஆகும். அதுதான் இங்க கொடுத்துருக்கு. ஆக்ஷன்ஸ் செக் பண்ணுது. இந்த சிம்பிளுக்கு பேர் என்ன அப்படின்னா அதுக்கு பேரு டிடக்ஷன் சிம்பிள். அந்த டிடக்ஷன் சிம்பிள்ஸ் இதுக்கு பேர் என்டைல்மெண்ட். டெல் பக்கத்துல இருக்கிற அந்த சிம்பிளுக்கு பேரு என்டைல்மெண்ட். உங்க யூனிட்ல இருக்கு, அதை நீங்க கவனிக்கல. ஸோ என்டைல்மெண்ட் என்ன செய்யுது அப்படின்னா ஸோ என்டைல்மெண்ட் என்ன செய்யும் அப்படின்னா
அது என்ன பண்ணும், அந்த நிறைய அந்த டெல் வேல்யூ என்ன செய்யுது, டெல் அப்படின்றது டேட்டா பேசஸ். அந்த டேட்டா பேசஸ்ல இருந்து சரியான ஆக்ஷன்ஸ்க்கு சரியான ஸ்டேட்டுக்கு என்ன ஆக்ஷன் அப்படின்றத டேட்டா பேஸ்ல இருக்கும். அதை டெரைவ் பண்ண என்டைல்மெண்ட் அப்படின்னா டெரைவ் பண்ணிட்டு அந்த ஆக்ஷனை ரிட்டர்ன் பண்ணும். ஓகேங்களா, சரியா? ஸோ அந்த ஆக்ஷன்ஸை ரிட்டர்ன் பண்ணும். இதுதான் வந்து இதுதான் இந்த அல்காரிதம். ஒன்றும் இல்லை, அந்த ஆக்ஷன்ஸை டேட்டாபேஸ்ல செக் பண்ணி அதை ரிட்டர்ன் பண்றது, அவ்வளவுதான். வந்து அது எப்படி ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னா சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன்ஸ் மூலியமா ரிட்டர்ன் பண்ணும். இதுதான், இதுக்கு பேரு, இந்த சிம்பிளுக்கு பேரு என்டைல்மெண்ட். அதாவது இந்த சிம்பிளுக்கு பேரு என்டைல்மெண்ட். ஓகேங்களா, சரியா? இந்த சிம்பிள்ஸ்க்கு பேரு என்டைல்மெண்ட். இந்த டூ அப்படின்றது அந்த ஆக்ஷன்ஸை செக் பண்ற அந்த டாஸ்க்கு பேரு. ஓகேங்களா, சரியா? ஓகே, ஸோ ரிட்டர்ன் ஏ. அதர்வைஸ் இன்கேஸ் அந்த டேட்டா பேஸ் இது என்ன சொல்ல வருதுன்னா, அந்த டேட்டா பேசஸ்ல ஒரு வேளை நீங்க டெரைவ் பண்ண ஆன்சர் ஆக்ஷன்ஸ் இல்லை அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, டெரைவ் பண்ண ஆன்சர்ஸ் இல்லைன்னா என்ன ஆகும்னா, அதுக்கு டிஃபால்ட்டா ப்ரீவியஸா ஏதாவது ஒரு ஆக்ஷன் இருக்கும், அந்த ஆக்ஷன்ஸே ரிட்டர்ன் ஆயிடும். ஒரு நீங்க செக் பண்ற ஆன்சர் அந்த டேட்டா பேசஸ்ல இல்லைன்னா அதுக்கு டிஃபால்ட்டா ஒரு ஆக்ஷன்ஸ் இருக்கும், அந்த ஆக்ஷன்ஸ் மட்டும் ஆட்டோமேட்டிக்கா எக்ஸிக்யூட் ஆயிடும். ஸோ இதுதான் வந்து ஜஸ்ட் இந்த லாஜிக்கல் ஆன்சர்ஸ். ஓகேவா? பட் ஆக்ஷன்ஸ்னு ஒன்று கண்டிப்பா வேணும். ஆனா அதுக்கு முன்னாடி அந்த ஆக்ஷனை பண்றதுக்கு முன்னாடி அது என்ன பண்ணுதுன்னா, போயிட்டு டேட்டா பேஸ்ல செக் பண்ணுது. அந்த டேட்டா பேஸ்ல செக் பண்ணும்போது ஆன்சர்ஸ் இருந்து டெரைவ் பண்ணுச்சுன்னா அந்த ஆக்ஷன்ஸே ரிட்டர்ன் பண்ணுது. அப்படி இல்லைன்னா வேற ஆக்ஷன்ஸ் ரிட்டர்ன் ஆகுது. இதுதான் வந்து இந்த லாஜிக்கல் பேஸ்ட் ஆர்கிடெக்சரோட இது. ஜஸ்ட் கண்டிப்பா இந்த அல்காரிதம் நீங்க எழுதணும். இந்த அல்காரிதம் கண்டிப்பா நீங்க எழுதணும். ஓகேவா? ஸோ இந்த லைன் அங்க கரெக்டா இங்க லைன் கொடுத்துருக்கு. ஜஸ்ட் இந்த லைனை மட்டும் ஓரளவுக்கு பாரு, உன்னால எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு ஜஸ்ட் பாரு. இங்க பாரு, the lines 3 to 7 ஓட லைன் என்ன சொல்லுதுன்னா, the agent takes each of the possible actions in turn and attempts to prove the form of formula do of a from its database passed as a parameter to the function using its deduction principles. If the agent succeeds in proving do of a, then a is returned as actions. அதாவது அந்த டேட்டாபேஸ் கூட செக் பண்ணணும். அந்த செக் பண்ணும்போது அந்த டேட்டாபேஸ்ல இருந்ததுன்னா பேராமீட்டரா பாஸ் பண்ணுது ஃபங்க்ஷன்ல. அப்புறம் யூசிங் இஸ் டிடக்ஷன் பிரின்சிபல்ஸ், அந்த ஏஜென்ட் சக்சஸ் ஆயிடுச்சுன்னா அந்த ஆக்ஷன் பெர்ஃபார்ம் ஆகும். அந்த ஏஜென்ட் வந்து ஃபெயில் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்னா, இட் ஃபைண்ட்ஸ் த ஆக்ஷன் கன்சிஸ்டன்ஸ் வித் ரூல்ஸ் அண்ட் டேட்டாபேஸ் நோ எக்ஸ்பிளிசிட்லி ஃபார்வர்ட். அதாவது அது என்ன பண்ணுது அப்படின்னா, அது இன்கேஸ் அந்த ஆக்ஷன்ஸ் வந்து பெர்ஃபார்ம் ஆகல, அது அந்த கிடைக்கல அப்படின்னா என்னன்னா, இட் கேன் ஃபைண்ட் சச் அன் ஆக்ஷன் தட் இஸ் ரிட்டர்ன்ட் அஸ் ஆக்ஷன் டு பி பெர்ஃபார்ம். ஸோ என்ன அர்த்தம் அப்படின்னா, ஏற்கனவே அதுக்கு டிஃபால்ட்டா ஏதாவது ஒரு எந்த ஆக்ஷன் பண்ணாலும் அதுக்கு ஒரு டிஃபால்ட்டா ஒரு ஆக்ஷன்ஸ் இருக்கும், அந்த ஆக்ஷன்ஸே பெர்ஃபார்ம் பண்ணிடும். இதுதான். ஓகேங்களா, சரியா? இப்போ நீங்க கூகுள் சர்ச் இன்ஜின்ல நீ டைப் பண்ண கொஸ்டின்ஸ்க்கு எல்லாத்துக்கும் கரெக்டான ஆன்சர்ஸ் கிடைக்குமான்றது இல்லை. ஆனா என்னன்னா, ஏதாவது ஒரு ஆன்சர் கிடைக்கும், மோரல்லஸ் ஆப்டான ஆன்சர் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா ஆன்சர் கொடுத்துரும். ஆனா அது கரெக்டா தப்பான்னு தெரியாது. இன்கேஸ் தப்பான ஆன்சர் ஆனாலும் ஏதோ ஒரு ஆன்சர்ஸ் கொடுக்கறதுல அந்த மாதிரி ஏதாவது ஒரு டிஃபால்ட்டா ஒரு ஆக்ஷன்ஸ் நமக்கு வந்துடும். ஆனா அதுக்கு முன்னாடி டேட்டா பேஸ்ல செக் பண்ணணும். இதுதான் வந்து ஜஸ்ட் டாஸ்க்கு. அதுக்கு இந்த மாதிரி. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள்ஸா என்ன எடுத்துக்கிட்டோம், அந்த வேக்கம் கிளீனர் ஏஜென்ட்டே எடுத்துக்கலாங்க. இங்க பாருங்க, இந்த வேக்கம் கிளீனர் ஏஜென்ட் என்ன செய்யுது அப்படின்னா, ஜஸ்ட் இங்க 0,2 1,2 2,2. ஸோ இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரோ. ஸோ 0,2ல இருக்கு 1,2 2,2 0,1 1,1 2,1 0,0 1,0 2. ஸோ இப்படி நம்ம டாப் டு பாட்டம் எழுதுவோம், பாட்டம் டு டாப். நம்ம பாட்டம் டு டாப் எழுதுவோம், 1 by 1 எழுதுவோம். அவங்க இப்படி எழுதியிருக்காங்க. ஓகே, இங்க இருந்து 0,0 ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ ஒவ்வொரு மேட்ரிக்ஸா போயிட்டு ஒவ்வொரு பிளேஸா போயிட்டு மூவ் ஆயிட்டு அந்த டேட்டா செக் பண்ணும். இதுதான் அந்த இதோட வேலை, சரியா? இன்கேஸ் இப்படி வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுதான் ஃபர்ஸ்ட், இது செகண்ட். ஓகேங்களா? ஸோ இது தேர்டு. ஸோ ஒன்னொன்னா மூவ் ஆயிட்டு இது ஃபோர்த்து. ஸோ இது ஃபிஃப்த்து. ஸோ இப்படி கண்டினியூஸா மூவ் ஆயிட்டே இருக்கும். 6th 7th 8th 9th வச்சுக்கலாம். இந்த 9th முடிஞ்ச உடனே என்ன ஆகும் அப்படின்னா, திரும்ப 0,0 வந்துடும். திரும்ப அது ஒர்க் கேரிட் ஆகிட்டே இருக்கும், கண்டினியூஸா மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ 1 row அட் எ டைம்ல தான் மூவ் ஆகும். என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ இது நம்ம இந்த ஸ்டேட் எடுத்து பாருங்களேன். ஃபர்ஸ்ட் இது ஒரு ஸ்டேட், இது S1 அப்படின்ற ஸ்டேட், இது S2ன்ற ஸ்டேட், S3ன்றது ஒரு ஸ்டேட். S1ல இருந்து டைரக்டா S9க்கெல்லாம் போகாது. S1 S2 S3 S4 S5 இப்படிதான் மூவ் ஆகிட்டே இருக்கும். அதுதான் முன்னாடி நம்ம ஃபார்முலாவா பார்த்தோம். S1ல இருந்து ஒரு ஆக்ஷன் பண்ணா S2க்கு வந்துடும், S2ல இருந்து ஒரு ஆக்ஷன் S3, S3ல இருந்து ஒரு ஆக்ஷன் S4, S4ல இருந்து ஒரு ஆக்ஷன் S5.
இப்படி மூவ் ஆகிட்டே இருக்கும், இல்லைன்னா இப்படி சிக்ஸாக்கா இப்படி மூவ் ஆகும், இல்லைன்னா இப்படி மூவ் ஆகும். ஓகேங்களா? S1 இருந்து டைரக்டா S3 எல்லாம் போகாது, S1 இருந்து S2க்கு தான் போகும். இப்படிதான் அதை டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? சரியா? இங்க இன்கேஸ் S1ல டர்ட் இருந்துச்சுன்னா சக் பண்ணும், அப்படி இல்லைன்னா S2க்கு போகும். S2 இன்கேஸ் டர்ட் இருந்தா சக் பண்ணிட்டு S2க்கு போகும், டர்ட் இல்லைன்னா S2க்கு போயிடும். S2லயும் செக் பண்ணும், இப்படி போகும். இப்போ 1,1ல இருக்கு, திரும்பவும் 0,1, திரும்ப 1,2க்கு வரும்போது சக் பண்ணிட்டு என்ன ஆகும், திரும்ப பேக் போகாது, திரும்ப இங்க தான் போகும். ஓகேங்களா? சரி, திரும்ப 0,2க்கு தான் ஃபைனலா போகும். ஓகேங்களா? சரியா? ஸோ எப்படி நம்ம டிசைன் பண்றோமோ அதுக்கேற்ற மாதிரி இந்த ஏஜென்ட் ஒர்க் ஆயிட்டு இருக்கும். ஓகேங்களா? சரியா? ஸோ இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, the robot is the robot always has its definite orientation, one of the north, south and east and west. In addition to able to suck up dirt, the agent can move forward one step, turn right 90 degree. So அது திரும்புறது 90 degree. இந்த 3x3 கிரிட்ல அது என்னது, ஸோ அது பாட்டில் 90 டிகிரி திரும்பணும்னா திரும்பவும், அது எந்த இடத்துல திரும்பி மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ 90 டிகிரி மூவ் ஆகும், அதுக்கேற்ற மாதிரி அடுத்தடுத்த கிரிட்டுக்கு அது போய்கிட்டே இருக்கும். ஓகே, இது சிம்பிள் ஏஜென்ட். அதாவது 0,0 இருந்து டைரக்டா 2,2க்கு போக வாய்ப்பே கிடையாது. 0, அப்படியே லைன் பை லைனா கிரிட் பை கிரிட் தான் மூவ் ஆகிட்டு இருக்கும். ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் ஃபார் தட் அது. ஓகேங்களா? ஆனா இது வந்து டிஸ்கிரீட் என்விரான்மெண்ட்ல, ஆனா கண்டினியூஸ் என்விரான்மெண்ட்ல அப்படி ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா மூவ் ஆக முடியாது. ஓகே, ஸோ இது வந்து ஓகே. ஸோ இங்க பாருங்க, இன் ஆஃப் எக்ஸ் கமா ஒய், டர்ட் ஆஃப் எக்ஸ் கமா ஒய், ஃபேசிங் ஆஃப் டி. ஸோ ஏஜென்ட் வந்து எக்ஸ் கமா ஒய்ல இருக்கு. இது நம்ம இந்த லாஜிக் எப்படி எழுதுறதுன்னா பாருங்க, எக்ஸ் வந்து எக்ஸ் இன் ஒய், எக்ஸ் இன் ஒய், எக்ஸ் டர்ட்ல இருந்ததுன்னா, டர்ட் இருந்தா தேர் இஸ் அ டர்ட் இருந்துச்சுன்னா அதை செக் பண்ணும், அது எந்த கிரிட்ல இருக்கோ அதை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு. இதுதான் அதோட மீனிங். ஓகேவா? ஸோ இங்க பாருங்க, we require a function mu which gives a set of new predicates to add the database. So D அப்படின்றது database, percept database. So D is a database, P na percept, இன்னொரு D என்றது இன்னொரு database. So databaseல அந்த percept திரும்ப போய் ஆட் ஆயிடும். The percept history சொல்றது அதுதான். எதை ஒண்ணு பார்த்துச்சோ அதை போய் டேட்டாபேஸ்ல ஆட் பண்ணிடுறோம்ல, அந்த டாஸ்க்கு பேர் தான் percept history. ஓகேங்களா? சரியா? ஸோ இங்க பாருங்க, 0,0ல இருக்கு, நார்த்ல ஃபேஸ் பண்ணி இருக்கு, அங்க டர்ட் இல்ல, டர்ட் இல்லைன்னா என்ன பண்ணும், ஃபார்வர்ட் பண்ணும். அதே மாதிரி 0,2ல இருக்கு, நார்த்ல ஃபேஸ் ஆயிருக்கு, டர்ட் எதுவுமே இல்லைன்னா என்ன ஆகும், டேர்ன் ஆகும். டர்ட் இல்லைன்னா டேர்ன் பண்ணு. 0,2ல இருக்கு, ஈஸ்ட்ல ஃபேஸ் பண்ணி இருக்கு, ஃபார்வர்ட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி எல்லா கிரிட்டுக்கும் எல்லா பாசிபிலிட்டியும் நம்ம உட்காந்து எழுதிட்டு இருக்கோம். ஓகேங்களா? சரியா? ஸோ இது வந்து டைம் ஆயிடுச்சு சார். டேய் லிசன் பண்றா, ஓகேவா? பார்த்து இன்னும் 4 ஸ்லைடு தான் இருக்கு. ஸோ பார்த்துக்கிட்டே இது வந்து ஜஸ்ட் இந்த மாதிரி மூவ் ஆகிட்டே இருக்கணும். இந்த மாதிரி பாசிபிலிட்டி நிறைய லாஜிக் எழுதணும். இங்க பாருங்க, சிம்பிள் ட்ரைன் டைம் டேபிள் ஏஜென்ட். ஸோ நம்ம ஜென்ரலா பார்க்கும்போது ரொம்ப டைம் டேபிளுக்கு சிம்பிளான ஒரு இது லாஜிக் இதுதான். ஏ கமா எம்இ கமா, நீ வந்து ஜஸ்ட் ட்ரெயினோட கோடு போட்ட உடனே உனக்கு ட்ரெயினோட டைமிங் ஆன்சரா வரும் இல்லையா, அதுக்கான சிம்பிள் ட்ரெயின் டைமிங் ஏஜென்ட் இதுதான். ஏ கமா எம்இ கமா query ரெஃபரன்ஸ், ட்ரெயினோட டைம், ட்ரெயினோட கோடு போட்டுட்டானா நீ வந்து உன்னோட வெப்சைட்ல உன்னோட இதுல ஆப்ல போடுவல ட்ரெயினோட கோடு, அது எப்படி கன்வெர்ட் ஆகும்னு இப்படிதான் கன்வெர்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அது எப்படி கன்வெர்ட் ஆகுது அப்படின்னா, ஜஸ்ட் ட்ரெயினோட கோடு, அது என்ன ஆகுது அப்படின்னா, query கொடுத்தா என்ன உனக்கு ஆன்சர் வரும்னா, ட்ரெயினோட கோடு வந்து ட்ரெயினோட டைம் வந்து உனக்கு ஆன்சரா கிடைக்கும். ஓகே, பட் ஆனா அது என்ன இன்புட்டா எடுத்துக்கணும், ட்ரெயினோட கோடையும் ட்ரெயினோட டைமையும் இன்புட்டா எடுத்துக்கிட்டு கம்பேர் பண்ணி அந்த ஆன்சர் உனக்கு வந்துடும். இது ஜஸ்ட் சிம்பிள் ட்ரெயின் டைம் டேபிள் ஏஜென்ட்டுக்கான ஒரு சிம்பிள் டயக்ராம் இது. ஸோ இந்த லாஜிக் பேஸ்ட் அப்ரோச் எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா, இங்க பாரு, ப்ரொபோஷனல் லாஜிக்கு, டிஸ்கிரிப்டிவ் லாஜிக்கு, ஃபர்ஸ்ட் ஆர்டர் லாஜிக் எல்லாம் யூஸ் ஆகிட்டு இருக்கு. இங்க பாருங்க, டிடக்ஷன் எப்படி அது பண்ணோம் அப்படின்னா, இண்டக்ஷன், டிடக்ஷன், அந்த மெக்கானிசம்ஸ்ல பண்ணோம். இது எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகிட்டு இருக்குன்னு இங்க பாருங்க, மெஷின் லேர்னிங், டீப் லேர்னிங், நியூரல் நெட்வொர்க், பேசியல் இன்ஃபரன்ஸ், இது எல்லா இடத்துலயுமே இது எல்லாமே யூஸ் ஆகிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ இது ஜென்ரலா இது எங்கெல்லாம் அப்ளை ஆகிட்டு இருக்கு அப்படின்னா, எஜுகேஷன்ல, வெல்த், லாஸ், மியூட் பண்ண பார்க்கலாம். ஸோ பிளானிங்கு, ரோபோட்டிக் அண்ட் கண்ட்ரோல்ல, ஸோ காக்னிட்டிவ், இந்த இடத்துல எல்லாமே இது அப்ளை ஆகிட்டு இருக்கு. நீ மினி ப்ராஜெக்ட் இதில் கூட செய்யணும்னாலும் நீ செய்யலாம்.
ஆனா கொஞ்சம் அந்த லாஜிக் வந்து தெரியணும், அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரடக்ஷன் மட்டும் பார்த்துட்டு இந்த கிளாஸை கம்ப்ளீட் பண்ணிடலாம். அதாவது அடுத்தது ஃபர்ஸ்ட் பார்த்தது லாஜிக் பேஸ்டு ஆர்கிடெக்சர், அடுத்தது ரியாக்டிவ் ஆர்கிடெக்சர். ஸோ லாஜிக் பேஸ்டு ஆர்கிடெக்சர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எல்லா இன்புட்டையுமே லாஜிக்கல் ரெப்ரசன்டேஷனா மாத்திட்டு அது என்னவா கன்வெர்ட் ஆகுது, அது வந்து அதை நம்ம எவல்யூட் பண்றோம். ஆனா எல்லாத்துக்குமே இது செட் ஆகாது. ஓகேங்களா? இப்போ நீ வந்து உன்னோட கேமரால உன்னோட ஃபேஸை டிடெக்ட் பண்றேன்னு வச்சுக்கோ, உன்னோட ஏஜை பாக்குறல்ல, ஒரு கேமரா ஓபன் பண்ணி அது உனக்கு உன்னோட ஏஜை சொல்லுது இல்ல, அது மூஞ்ச நீ ஜஸ்ட் அந்த கேமரா ஃப்ரண்ட் கேமரா ஓபன் பண்ணணும் ஒரு ஏஜ் சொல்லுது இல்ல, அது மாதிரி அந்த மாதிரி சில விஷயத்துக்கெல்லாம் பாத்தீங்கன்னா டக்குன்னு உட்காந்து நீ உன்னோட பிக்சரவே அது வந்து சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷனா மாத்தி அதுக்கு ஒரு ஆன்சர்ஸ் எல்லாம் அது கண்டுபிடிக்காது. ஓகேவா? அப்பயே எனக்கு ஒரு ஆன்சர் வேணும். நீ உன்னோட ஏஜை உன்னோட மூஞ்சை காட்டின உடனே உன்னோட வயசு அங்க தெரியணும்னா அதுக்கு சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன்ஸ் எல்லாம் தேவை கிடையாது. அதுக்கு என்ன புது ஆர்கிடெக்சர் இருக்குன்னா அதுதான் ரியாக்டிவ் ஆர்கிடெக்சர். அதாவது உன் பிக்சரை பார்த்த உடனே ஒரு ஆன்சர் வந்துடும். அது அந்த மாதிரி நீ டிசைன் பண்றதா இருந்தா அதுக்கு தேவையானது ரியாக்டிவ் ஆர்கிடெக்சர். ஓகேங்களா? சரியா? ஸோ அதை தான் நம்ம வந்து ரியாக்டிவ் ஆர்கிடெக்சர்ஸை அடுத்த கிளாஸஸ்ல பார்க்கலாம். ஓகேங்களா? சரியா? கேக்குதா? ஹலோ மோனிகா, கேக்குதா? வேற லைன்லயே இல்ல. மோனிகா, எஸ் கேக்குதா? கேக்குது சார். மகிழ்ச்சி. ஓகே 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 சரியா? ஸோ சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன்ஸ்ல இப்போ வந்து திடீர்னு ஒரு இடத்துல ஃபயர் பத்திருச்சுன்னு வச்சுக்கோ, ஒரு ஷாப்பிங் மால்ல, அந்த இடத்துக்கு என்ன வேணும்? ஃபயர் பத்தின உடனே ஸ்ப்ரே இல்லை, அந்த வாட்டர் வந்து ஸ்ப்ரிங் ஆகும், வாட்டர் வந்து அங்க வெளியே வரணும். இந்த மாதிரி இதுக்கெல்லாம் உட்காந்து அந்த ஃபயரை வந்து சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷனா மாத்தி அதுல இருந்து திரும்ப டேட்டா பேஸ்க்கு போய் அது ஃபயரை வந்து ஆன் பண்ற மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது. ஃபயர் வந்த உடனே அந்த பிக்சரை பார்த்த உடனே திரும்ப உடனே ஒரு ஆக்ஷன் வரணும்ல. ஸோ அந்த ஆக்ஷன் இதுக்கு வந்து சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன்ஸ்லாம் தேவையில்லை. அதாவது எல்லாத்தையும் சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன்ல சால்வ் பண்ண முடியாது. சில விஷயத்துக்கு வந்து இன்னொரு அப்ரோச் வேணும். அந்த அப்ரோச்சுக்கு பேர் தான் ரியாக்டிவ் ஆர்கிடெக்சர். ஓகேங்களா? சரியா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஃபேஸ் ரெகக்னைசேஷன் அப்படின்றதெல்லாம் ரியாக்டிவ் ஆர்கிடெக்சர். ஸோ ரியாக்டிவ் ஆர்கிடெக்சர்ன்றத நம்ம அடுத்த கிளாஸஸ்ல பார்க்கலாம். ஸோ ரியாக்டிவ் ஆர்கிடெக்சர் தான் ஃபெமிலியரா மக்கள் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கு. சிம்பாலிக் ஆர்கிடெக்சர்ஸ்லாம் வேற வேற டாஸ்க்ல யூஸ் ஆயிட்டு இருக்கு, மெடிக்கல்ல யூஸ் ஆயிட்டு இருக்கு. ரியாக்டிவ் நீங்க இப்ப நம்ம ப்ராடக்ட்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது எல்லாமே ரியாக்டிவ் ஆர்கிடெக்சர்ஸ் தான். ஓகேவா? பாஸ்வேர்டு பின் பண்ற, பாஸ்வேர்ட் டைப் பண்றது ஆன்லைன்ல, ஃபேஸ் ரெகக்னைசேஷன், இது எல்லாமே ரியாக்டிவ் ஆர்கிடெக்சர்ஸ். ஓகேங்களா? சரியா? ஸோ மீதி வந்து நாளைக்கு பார்க்கலாம். ரியாக்டிவ் ஆர்கிடெக்சர்ஸ்ன்றது நாளைக்கு பார்க்கலாம். ஸோ இந்த யூனிட் வந்து கண்டிப்பா இந்த வீக் ஃபுல்லா போகும். இந்த வீக் அதுக்கு அடுத்த வாரத்துல இருந்து வேணும்னா ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருந்து வேற என்னென்ன ப்ராப்ளம், ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருந்து திரும்ப ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ண பார்க்கலாம். ஓகேங்களா? சரியா? அதே மாதிரி இன்னொன்னு மினி ப்ராஜெக்ட்லாம் கொஞ்சம் ப்ராப்பரா கம்ப்ளீட் பண்ணு. ரிவ்யூ வந்து நான் உங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஃபேக்கல்ட்டியை நான் அசைன் பண்றேன். அந்த ஃபேக்கல்ட்டியை நீ ஆட்டோமேட்டிக்கா கான்டாக்ட் பண்ணி நாளைக்கு வந்து நாளைக்கு ஒரு 2-3 பேருக்கு சொல்லியிருக்கேன். அவங்க அந்த ஃபேக்கல்ட்டியை கான்டாக்ட் பண்ணி அவங்க கிட்ட டைம் கேட்டு நீங்களா உங்க ரிவ்யூவை முடிச்சிருங்க, எனக்கு மார்க் வந்துடும். சரிங்களா? ஓகேவா? ஸோ இன்னைக்கு 3 பேருக்கு பண்ணோம். ஓகே, அவங்க திரும்ப அவங்க என்ன கரெக்ஷன் சொல்றாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க அடுத்த வாட்டி பண்ணிடுங்க. சரிங்களா? கொஞ்சம் பாருங்க, மேடம் கேட்டாங்கல்ல, அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் குயிக்கா முடிக்க பாருங்க. முடிச்சுட்டு என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகேவா? சரிப்பா. ஓகே ஓகே ஓகேப்பா, தேங்க்யூ. நாளைக்கு பார்க்கலாம். ஓகே. நாளைக்கு இல்லையா சார்? நாளைக்கா? சரி, ஓகே, எப்ப இருக்கோ அப்ப பார்க்கலாம். மகிழ்ச்சி. சரிம்மா, தேங்க்யூ. தேங்க்யூ சார். சரி.